وبارك وسلم عليه. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وقبل تكسير اعمالنا وتجاوز لنا سيئاتنا وتوفنا مع الابرار. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اكفنا لنا وادخلنا الجنه يا رب العالمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறோம். தயவுசெய்து தாய்மார்கள் தன் பிள்ளைகளை சத்தப்படாமல் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அம்மாவுக்காக நம் ஆதம் அளித்தார் இங்கு விஞ்ஞானிப்படுத்தி அதிலிருந்து நாம் மற்ற சமுதாயத்தை உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதில் சிறந்தவர்கள் யார் என்றால் தௌபா செய்து மீள்பவர்கள் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் மனதை இருந்து ஷைத்தானுக்கு நோண்டுதாலும் நஃப்ஸை நோண்டுதாலும் நாம் பல தவறுகளை பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த அளவு என்றால் தௌபா செய்து மீண்டும் விட்டதும் நாம் பெரும் பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தௌபா செய்து நாம் அன்று பிறந்த குழந்தை போல் மற்றவர்களாக இருந்து வெளியாக வேண்டும். ஆமீன். நாம் இந்த தௌபாவின் போது அல்லாஹ்வுடைய பயபக்தியுடன் நாம் இந்த தௌபாவை செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக எண்ணிக்கையை பார்க்கவில்லை, இடையை தான் பார்க்கிறான். நம்முடைய நன்மைகள் எதிர்க்கப்படும் என்று தான் சொல்லினான் என்று எண்ணப்படும் என்று சொல்லவில்லை. என்றால் எல்லாரும் தான் 30 நோம்பு பிடித்தார்கள், சஹாபாக்களும் 30 நோம்பு பிடித்தார்கள். சஹாபாக்களும் பஜர் தொழுகை 2 ரக்காத் தொழுதார்கள், நாமும் 2 ரக்காத் தொழுதோம் என்பதனால் ரெண்டும் சமமாக முடியாது. அதனுடைய தக்வாவை என்பது ஈமானுடைய அளவுக்கு இருக்கிறார். அதனால தான் பாபுராக சொன்னான், 2 விஷயங்களை சொன்னால் யார் ஒருவர் அமலை நல்லா இது மனப்படுத்த வேண்டும். அதாவது நல்ல தக்வாவை செய்தால் நான் அதிகமாக இருக்கிறேன், சற்று நெருமையில் அதிகமான நிறைவேற்றம் என்பதுதான் இதனுடைய. இரண்டாவது, நாம் செய்த நல்ல அமல்களை பாதுகாத்து இந்த துணியாவிலேயே விளையப்பட்டிடாமல் விளைவிட்டால் நம்மின் குசாதிகள் பின்னாட்கள் பேசி நாம் நம்முடைய அமல்களை பங்கிட்டு இங்கே கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு போயிடாமல் எதை கையில் கொண்டு வருகிறோமோ அதுக்கு தான் அவர்களுக்கு மதிப்பிருக்கிறது. அதனால் அமல் எவ்வளவு செய்தார்களோ அவர்களுக்கு சொல்லும் சொல்லவில்லை. எந்த அமலை நல்ல அமலை கொண்டு வந்தார்களோ என்று அதனால் நாம் 2 விஷயங்கள் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் கூறினான், மைய அமல் சுவான் அவர் சும்மை யார் ஒருவருடைய நப்சுக்கு அநியாயம் செய்துவிட்டு என்னிடத்தில் இஸ்திக்பார் கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தௌபாவை பெற்றுக் கொள்வார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினார். அடுத்து நம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் லஸிம இஸ்திக்பார் ஜஅல அல்லாஹு லஹு மின் குல்லி திக்ரின் வ மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் ஒருவர் இஸ்திக்பாரை அன்றே நிரந்தரமான தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எந்தவிட நெருக்கடி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நீக்கிவிடுவான். எந்தவித துக்கங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா விடுதலை கொடுத்துவிடுவான் என்றும், மேலும் அவர்களுக்கு அறியாத இடத்தில் இருந்து அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படும் என்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது சிறிது நேரம் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இஸ்திக்பார்களை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். பல்வேறு அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை வைத்துக் கொண்டு
அல்லாஹ்விற்கு நாம் முன்பாடோட நம்பிக்கையோட அந்த இஸ்திக்பார் ஈமானோட கேட்க வேண்டும். கண்ணை முடிந்தால் மூடிக்கொண்டு நாம் அல்லாஹ்விற்கு நமக்குள்ள பேசுகிறோம் என்ற நியத்தில் இஸ்திக்பாரை நாம் சொல்வதை திரும்பி ஒரு முறை ஒருவர் சொல்லி வாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி வ அஸ்அலு தௌபா வல் மக்ஃபிரா மின் ஜமீஇல் خطايا والذنوب والآثام أستغفر الله وأتوب إليه من جميع ما برئ الله قولا وفعلا خاطرا وناظرا وسامعا يا الله தர்பாரான அயாத்துடைய நாயன் அல்லாது வேறு ஒரு நாயன் இல்லை. அபிதமான பாரதூரமான அல்லாஹ் தஆலா இடத்தில் பாவங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். இன்னும் பார்வையாலும் கேள்வியாலும் சொல்லாலும் செயலாலும் ஊசாட்டத்தாலும் அல்லாஹ் தஆலா பொருந்தாத சகல பாவங்களை விட்டும் பிழை பொறுக்க தேடுகின்றேன். அவன் பக்கம் தௌபா செய்து மூழ்கின்றேன். اللهم إني أستغفرك مما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني إنك أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير يا الله يا عيني நான் இரகசியமாக செய்த பாவங்கள் ரகசியமாக செய்த பாவங்கள் முன் செய்த பாவங்கள் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நான் அறிந்ததிலும் அதை விட மிகவும் நீ அறிந்திருக்கிறாயே. அப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் உன் பக்கம் பிழை பொறுக்க தேடுகின்றோம். உட்படுத்தி வைப்பவனும் பிற்படுத்தி வைக்கின்றவனும் நீதான். எல்லா வஸ்துகளின் மீதும் தத்துவம் உள்ளவன் ஆதிக்கம் உள்ளவன். யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக. اللهم إني أستغفرك من كل ذنب تبت إليك ثم عدت فيه நாயனே என்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றேன். பாவங்கள் அனைத்தை விட்டும் அது எந்த விதமான பாவங்கள் என்றால் முன்னாலே அந்த பாவத்தை விட்டும் உன்னிடத்தில் தௌபா செய்து மீண்டும் திரும்பவும் என்னுடைய சைத்தானுடைய தூண்டுதலினால் அந்த பாவத்தை செய்து விட்டேனோ அப்படிப்பட்ட பாவத்தை விட்டும் நான் கைப்பற்ற தேடுகின்றேன். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي واغفر لي فإنه لا يغفر الذنوب
அல்லாஹ் யா ரஹ்மானே யா கரீம் யா ரஹீம் யா ரஹ்மான் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் எங்களை நீங்க எழுவாய் எங்கள் பாவங்களை நீங்க எழுவாயாக யா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய சுயநலத்தினால் எங்களுடைய நன்மையை கருதி பல பாவங்களை செய்து பாவியாக நடத்தி நிற்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீங்க எழுவாயாக இல்லங்கள் பாவங்களை நான் மூடிவிட்டது யா அல்லாஹ் எங்கள் அனைத்து பாவங்களால் மூடி இருக்கிறது யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய உள்ளங்களை நீ சீர்திருத்துவாயாக பரிசுத்தப்படுத்துவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய அனைத்து உறுப்புகளை பரிசுத்த செய்வாயாக யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக எங்கள் உற்றார் உறவினர்கள் பெற்றோர் உற்றார் உடன்பிறப்புகள் சகோதரர்கள் எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய சேஷ்மார்கள் எங்களுடைய முஸ்லிம் சகோதர அனைவருடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக எங்களுக்கு நரக அதாப விட்டு நீ இந்த நேரத்தை பாதுகாப்பு அளிப்பாயாக ரப்பே ரஹ்மானே இருக்கையுள்ளவனே தாயை விட பாசம் காட்டக்கூடியவனே எங்களை இறக்கியானே எங்களுடைய தாய் தந்தை பாவங்களையும் முஸ்லிம்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்து தருவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் உன்னுடைய நபியை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் உன்னுடைய குர்ஆனை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் அமல் செய்கிறோம் யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாத யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடாத யா அல்லாஹ் மனசில் எங்களை உன்னுடைய உதவிக்காரன் யா அல்லாஹ் உன்னுடைய ஆவியில்லாமல் நாங்கள் சொல்ல கூற முடியாது யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் சூழ்நிலை ரமதானி எங்களுக்கு இரவில் யா அல்லாஹ் நீ வாக்களித்திருக்கிறாய் யா அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பதாக யா அல்லாஹ் நீ வாக்கு தவறாதவன் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் மன்றாடி கேட்கிறேன் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயாக யா அல்லாஹ் அறியாமல் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து தருவாயா உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல் திறந்து இருக்கிறது யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்புடைய மாளிகை திறந்து இருக்கிறது யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னித்து தருவாயா அல்லாஹ் என்னிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ் மன்றாடி கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்காவிட்டால் நாங்கள் மண்ணோடு மண் ஆகிவிடுவோம் யா அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நாங்கள் கைசேதப்பட்டவராய் யா அல்லாஹ் யா ரப்பே ரஹ்மானே இந்த நிலைக்கு யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார் என்று நீயே சொல்லியிருக்கிறாய் யா அல்லாஹ் இப்போ நாங்கள் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து தருவாய் யா அல்லாஹ் யார் அந்த பாவத்தின் பக்கம் நாங்கள் திரும்பவும் மீறாமல் எந்தவித பாவம் செய்யாமல் என்று பாதுகாத்து தருவாய் யா அல்லாஹ் எங்களை சரியான பாவம் செய்வாய் யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையர்கள் குடும்பத்தார் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாய் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய மூத்திரிய சூழ்நிலையில் யா அல்லாஹ் சரியான போதை தருவாய் யா அல்லாஹ் மூத்திரிய தேர்வில் சகாதத்து கலிமான அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் உலகக்கூடிய உலகி போகிற இறுதி காலத்தை நிற்கக்கூடிய எங்களுடைய மரணத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தையும் நோயற்ற வாழ்வில் நிறைவேற்ற செல்வத்தையும் தருவாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் எங்களுக்கு அதாவது இருக்கிறார் யா அல்லாஹ் நாங்கள் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் நீயே படைத்த யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்த யா அல்லாஹ் நாங்கள் செய்ய பாவங்கள் செய்து உன்னிடத்தில் நாங்கள் மீண்டும் யா அல்லாஹ் எங்கள் அன்று பிறந்த குழந்தையை போல் பாவமற்றவர்களா எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியாகும் யா அல்லாஹ் நிறைவேற்றுவதை பொருட்காலும் யா அல்லாஹ் ரமதானை பொருட்காலும் யா அல்லாஹ் எங்களுக்கு பாவமளிப்பு தருவாய் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்கள் வழிகேட்டில் ஆக்கிவிடாத யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய அதாபுகளை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தருவாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கபூரன் முன்னர் எங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் எதிராக பதில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு பெற்றோர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் யா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முஸ்லிம் சகோதரர் அனைவருக்கும் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னிடத்தில் கையேந்தி நான் நிற்கிறோம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் யாரிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களை கற்பித்து தௌபா ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நான் அக்ஸரில் எங்களை நபிமார்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவுதல் கௌதர் என்று நீர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் நீரக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தருவாய் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே சூரியன் தரைக்கு மேலே இறக்கப்பட்டு நாங்கள் அந்த ஆகரத்துடைய அமர்ந்தவின் தாய் தந்தையர்களோ உடன்பிறப்புகளோ எங்களுடைய பொருள்களோ உதவி செய்யாத அந்த நேரத்தில் யா அல்லாஹ் அவருடைய அருளை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் ஈழெட்டு தருவாய் யா அல்லாஹ் ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் யா அல்லாஹ் வலது கையில் எங்களுடைய பட்டோலை கிடைக்கக்கூடியதாகவும் எங்களுடைய அமல்கள் தட்டு நடப்பான் கடவாய் யா அல்லாஹ் எங்களுக்கு வலது கையில் பட்டோலை கிடைக்கக்கூடிய நற்பாக்கியதாரர்களாக எங்கள் பெற்றோர்களையும் உலக முஸ்லிம்களை
நேற்று என்னுடைய ஒன்றாக இருக்கக்கூடிய கூட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் இரண்டு நிரந்தரமாக சொர்க்கத்தில் எல்லா அனைவரும் பற்றி அவருடைய எல்லாரும் மேலான அவருடைய எல்லாவை தரிசனத்தை எங்களை புறக்கண்ணாகப்பட்டு கண்டு அழியக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய சொர்க்கத்தில் நிரந்தரமான அந்த வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் அனைவருக்கும் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் யாவது அவர்களும் செய்வதற்கும் யாவது அனுப்புகிறாயாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை கொண்டு எங்கள் உன்னுடைய அருளை கொண்டு சொர்க்கம் பெறக்கூடியவர்களாக எங்கள் அனைவரும் ஆக்கி வைப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா தகப்பல் மின்னா துஆ இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சின்ன இது நம்ம தௌபாவுடைய ஷரத்துகள் 3 நான் சொல்ல நினைக்கிறேன். ஒன்றாவது, நாம் எந்த பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து உடனடியாக நாம் மீள வேண்டும். இரண்டாவது, அந்த பாவம் செய்ததை நினைத்து நாம் வருந்த வேண்டும். மூன்றாவது, அந்த பாவத்தை திருமணம் செய்ய மாட்டேன் என்று எந்த அளவு என்றால் கறந்த பால் திரும்ப எப்படி மடிக்குவாரோ அந்த அளவுக்கு நான் உறுதி எடுக்க வேண்டும். நான் அந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டேன். ஏன்னா தௌபா செய்து திரும்ப பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அது மாதிரி ஒரு ஏற்பு நமக்கு இல்லாமல் அது மாதிரி உறுதி எடுக்கணும். இது அல்லாஹ்வும் நமக்கும் உள்ள ஒரு அடையாளம் நமக்கு உள்ள கடமை அந்த பாவம். ஆனால் மனிதர்களுக்கு படைப்பினங்களுக்கு நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் மற்ற மனிதர்களுக்கு உடன்பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டால்தான் அல்லாஹ்வே மன்னிக்கிறான் என்று நம்ம நான் சொல்லலாம் சொல்லி கூறுகிறார்கள். அதனால் இந்த சமயத்தில் உறவை பிரித்து வாழ்வது நல்லதல்ல. பிரித்து வாழ்பவர்கள் நாங்கள் என்னுடைய சொந்தத்தில் இருக்க முடியாது என்று சொல்லலாம் கூறியிருக்கிறார்கள். உறவோட யார் ஒரு உறவை பேணியிருக்கிறார்களோ சேர்த்திருக்கிறார்களோ நம்முடைய வஞ்சம் செய்யாமல் இருக்கிறார்களோ கடுமையான சொல்லலாம் சொல்றார்கள். எங்களுடைய சொந்தத்தில் நன்றாயிருப்பார்கள் என்னுடைய விளைவை சேர்த்து காட்டுகிறார்கள். அப்போ அதனால நம்முடைய சகோதரர்கள் எது இருந்தாலும் சிறிய குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் குடும்பத்தார்கள் ஒன்று இணைந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இந்து வாழ்கின்ற குறைந்தபட்ச சலாம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நல்ல அடியானாக நாம் மாறிட வேண்டும். உறுதிக்கொண்டு நம்ம அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குறித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்-ஹாஃபிஸ் அப்துல்லா பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் அப்சர் உலமா அவர்கள் நமக்கு மத்தியில் இன்ஷா அல்லாஹ் 15 நிமிடங்கள் ரமலானுடைய சிறப்புகளையும் மஹ்ரிபுடைய சிறப்புகளையும் பேசுகிறார்கள். தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: ليلة القدر خير من ألف شهر. وقال سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم إنك عفو تحب العفو فاعف عني. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நிறைந்த தயவுகளால் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் ஒட்டுமொத்த பேரருளையும் தன்னுள் உள்ளடக்கிய புனிதமிக்க ரமலானுடைய மாதம் அகிலத்தில் அருள் வழிகாட்டியாகிய அல் குர்ஆன் இறக்கப்பெற்ற மாதம். அதிலும் குறிப்பாக 1000 மாதங்களை விட சிறப்பான என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 30,000 நாட்கள், 30,000 இரவுகள், 30,000 பகல்களை கொண்ட கிட்டத்தட்ட 60,000 பொழுதுகளை விட சிறப்பாக இருக்கின்ற லைலத்துல் கத்ருடைய இரவுகள். அந்த இரவுகளிலே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நனைந்து இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம்.
தராவீஹ் தொழுகையை முடித்து அதே போல அதன் பின் தௌபாவை நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களே, அருமை சகோதரர்களே, பல்வேறு அமைப்புகளுடைய அன்பு பொதுமக்களே, ஐமான் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை வீடார் விழாவுக்காக அழைத்திருந்து இப்பொழுதும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே சிறப்புரையாற்ற வைத்திருக்கின்ற IMF அமைப்பினுடைய கண்ணியமிக்க அன்பு பொதுமக்களே, எல்லோரும் எனக்கு அறிமுகமானவர்கள் தான். கண்ணியமிக்க ஆஜி ஷாவுல் அமீன், கண்ணியமிக்க ஹமீத் மரக்காய் அவர்கள், ஆஜி ஷரபுத்தீன் ஆஜியார் ஹலீஃபா அவர்கள், அன்பு தம்பி ஆதங்கீரா பயிற்சி போன்ற எல்லோருமே அறிமுகமானவர்கள் தான். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே எல்லோருடைய பெயரை சொல்வதற்குமே அந்த நேரம் போதாது. பிறகு பயான் செய்வதற்கு இன்னொரு நேரம் வேண்டும். ஆகவே கண்ணியமிக்க அன்பு பெருமக்களே, இந்த அருமையான நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இது போன்ற இந்த அவையிலே நடக்க வைப்பதற்கு நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இது போன்ற மகிழ்வான பொழுதுகளையும் சந்தோஷமான நேரங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் காணமெல்லாம் தந்தருள்வாராக என்று இந்த இனிமையான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வாராக. ஆமீன். கண்ணியமிக்க அன்பு பெருமக்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பகுதியினுடைய கடைசி நாட்கள், கடைசி பகுதி, அது இன்னும் கடைசி நாட்கள், இன்னும் 2-3 தினங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கடைசி பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, ரமலான் அல்லாத மாதங்களை விட ரமலானுடைய முந்தைய 2 பகுதிகளிலே மிக சிறப்புடன் அமல் செய்வார்கள். ரமலானுடைய முந்தைய 2 பகுதிகளை விட ரமலானுடைய கடைசி பகுதியாக இருக்கின்ற இந்த கடைசி பகுதியிலே நான் சுருக்கமாகவே செய்திகளை சொல்லுகிறேன். எனக்கு பிறகு நியமிக்க சிறந்த ஒரு பேச்சாளர் அப்துல் ஜப்பார் ஹஜரத் பாக்கவி அவர்கள் 7 நேரம் பேச இருக்கிறார்கள். நான் அதை சுருக்கமாக இஜ்தஹிது மாலா இஜ்தஹிது ஃபீ கைரிஹி, நபி அவர்கள் இந்த 10 நாட்களிலே அவர்கள் அதிக முயற்சிப்பார்கள் என்று ஹதீஸ்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முந்தைய 2 பகுதிகளிலே இல்லாத 5 சிறப்புகள் இந்த கடைசி பகுதியிலே இருக்கிறது. ஒன்று, திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது இந்த பகுதி. 2வது லைலத்துல் கத்ருடைய பகுதி. 3வது இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பகுதி. 4வது புனிதமிக்க ரமலான் இந்த பகுதியில் தான் நிறைவு பெறுகிறது. 5வது ரமலானுடைய கடைசி இரவில் தான் நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள், நாம் செய்த தௌபாக்கள், நாம் ஓதிய திருக்குர்ஆன், நம்முடைய திக்ர்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை கூலியாக தருகிறான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த 5 சிறப்புகள் இந்த கடைசி பகுதியிலே இருக்கின்றன. அதிலே ஒரு லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் தான், அதை தேடித்தான் நம்முடைய கண்ணியமிக்க ஹமீத் மரக்காய் ஹாஜியார் அவர்கள் சொன்னது போல லைலத்துல் கத்ருடைய இரவுகளை தேடி பெற்றுக் கொள்வதிலே நாம் என்ன செய்கிறோம் இருக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு. இந்த இரவு வேறு எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். வேறு எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்று பார்க்கும் பொழுது, நம் மீது அல்லாஹ் கொண்டிருக்கக்கூடிய பேரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அன்பு மக்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம், அவர்களுக்கு என்ன வயசு கொடுக்கப்பட்டிருந்ததோ, கொஞ்சம் நன்றாக பாருங்கள், இது சுவையான செய்தி. அவர்களுக்கு எவ்வளவு வயசு கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த வயசில் இருந்து அவர்களுடைய காலங்களிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அசருக்கும் மகரிபிற்கும் இருக்கக்கூடிய இடைவெளிதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயசு என்று சொன்னார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அசருக்கு மகரிபிற்கு என்ன நம்ம அமல் செய்ய முடியும்?
அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதங்களை விட சிறப்பான இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இரவு, புனிதமான இரவு. அந்த இரவை தேடி பெற்றுக் கொள்ளும் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார். அந்த இரவுடைய சிறப்புகள் என்ன? அல்லாஹ் சொல்கிறார், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கொடுத்தான் அல்லாஹ். ஆனால் அந்த இரவை எல்லாம் மறைத்து கொண்டார். நிறைய செய்திகள் இருக்கின்றன, சுருக்கமாக அப்படிப்பட்ட இரவை அல்லாஹ் மறைத்து கொண்டு விட்டார். லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளை ஆன்மீக ஞானிகள் சொல்கிறார்கள், 10 சிறப்புகள் இருக்கு. லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்டதற்கு 10 காரணங்கள் என்று சொல்கிறார்கள். திருக்குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கப்பட்டது, அதற்கு 10 கடமைகள் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் 10 கடமைகள் உள்ளன. அதை பார்ப்பதற்கு 15 நிமிடங்கள் போதாத இருக்கிறீர்கள். சுருக்கமாக நாம் பார்க்கின்ற சமயத்தில் அல்லாஹ் அந்த இரவை மறைத்து விட்டார். 21, 23, 27, 29 தேடிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அந்த இரவு மறைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? யார் காரணம்? அல்லாஹ் காரணமா? சொல்லுவார்கள் அல்லாஹ் நாடல அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ரசூல் காரணமா? அந்த இரவு மறைக்கப்பட்டதற்கு காரணம் நாம் தான், மனிதர்கள் தான், நம்முடைய சமுதாயம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் லைலத்துல் கத்ர் இரவை தேடி முதல் 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தேன். ஹதீஸிலே வருகிறது. எனக்கு அல்லாஹ் காட்டவில்லை. இரண்டாவது 10 ஏத்திகாஃப் இருந்தேன், அதிலும் எனக்கு காட்டவில்லை. அப்போ ஒரு வருஷத்துல 30 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார். மூன்றாவது 10 ஏத்திகாஃப் இருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அந்த இரவை இந்த இரவுதான் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அதை சொல்வதற்காக நான் வேகமாக வெளியிலே வந்த பொழுது 2 மனிதர்கள் ஏதோ பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தேன். எனக்கு ஞாபகம் அங்கே போனது லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்று எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எனக்கு அதை காட்டவே இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்டதற்கு காரணம், அல்லாஹ் அதை மறைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கிடையிலே, அதாவது நமக்கிடையிலே ஏற்பட்ட, இந்த சமுதாயத்திற்கு இடையிலே ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறு பிரச்சனைக்காக வேண்டி இவ்வளவு பெரிய இழப்பு என்று சொன்னால் பார்த்தவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் என்ன பாடத்தை நமக்கு படித்து கொடுக்கிறது என்பார். இபாதத்தை சொல்லித் தருகிறது, 1000 மாதங்களை விட சிறப்பானது என்று சொல்லித் தருகிறது. ஆனால் குறிப்பாக உம்மத்துகளே, மனித சமுதாயமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாய மக்களே, நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு இடையிலே எந்த பிணக்குகளும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் மரியாதை, கண்ணியம், மானம், அந்தஸ்து, தகுதி, உயர்வு இவைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்பவர்களாக நீங்கள் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று இந்த பாடம் மட்டும் சொல்லித் தருகிறது. எனக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்விற்கு தவாப் செய்வதற்காக செல்கிறார்கள். அங்கே சென்று தவாப் செய்து முடித்து விடுகிறார்கள். முடித்துவிட்டு நபி அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வருகின்ற வழியிலே கண்ணியமிக்க அந்த காபாவை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக காபத்துல்லாஹ் அல்லாஹ்வின் ஆலயமே, அல்லாஹ்வின் வீடே. இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கின்ற பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகள், அனைத்து கோள்களை விட காபத்துல்லாஹ் நீ உயர்வானது என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் விட நீ உயர்வானது, நீ உயர்வானது, நீ உயர்வானது என்று 3 முறை சொன்னார்கள். என்று சொன்னார்கள், ஆனால் 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 காபத்துல்லாஹ் உன்னை விட உன்னை விட உன்னை விட ஒரு மூமின் உயர்வானவன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விளங்குதா சொல்றது? உன்னை விட ஒரு மூமின் உயர்வானவன், உன்னை விட ஒரு மூமினுடைய மரியாதை உயர்வானது, உன்னை விட ஒரு மூமினின் மானம் உயர்வானது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களுக்கு இடையிலே அந்த மரியாதைகள், அந்த கண்ணியம், அந்த ஒற்றுமை இவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டால் சுப்ஹானல்லாஹ் உலகத்தில் காண வேண்டிய அத்தனை நலன்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம், காணலாம். மிக சந்தோஷமான செய்தி சொன்னார்கள். இந்த வருடம் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து லைலத்துல் கத்ரை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதே போல இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் மட்டுமல்ல, எல்லா
நம்முடைய இந்த சமுதாய மக்கள், நம்முடைய மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து நான் வாழ்க்கையை உயர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்து தருவானாக என்று இந்த புனிதமான இறைவனை நாம் துஆ செய்து கொள்கிறோம். அதைத்தான் இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு பாடமாக இருக்கிறது. சரி, அன்பிற்கினியவர்களே, 23, 27 நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் மாரிஃபா, ஆன்மீக ஞானிகள், ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்களை வைத்து லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் அன்று காலையிலே பாருங்கள் சூரியன் உஷ்ணமாக இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல நாய்கள் குறைக்காதுன்னு சொல்றாங்க. நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள், சத்தியமிட்டு நான் கூட அப்பொழுது பேசும்பொழுது சொன்னேன், 21 இருந்து இன்றைக்கு நாம் மேகத்தை என்ன செய்கிறோம், குளிராகவே என்ன செய்கிறோம் பாருங்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடையாளங்களை வைக்க அதிகமாக 27 தான் நமக்கு தெரிகிறது சொல்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் ஆலமுல் அஸ்ரா, ரகசியங்களை அறிந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் 27 தான் இருக்கிறது. ஒரு சமயம் அதற்கு அடிநதி இல்லாமல் அவர்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக 11 காலத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பேன். வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உறக்கத்திலே கனவு ஒன்று. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தங்கனிகளை பங்கு வைக்கிறார்கள். அற்புதமான கனவு. சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், பேரித்தங்கனிகளை பங்கு வைக்கிறார்கள். அதற்கு அழியவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரித்தங்கனிகளை தருகிறார்கள். அதற்கு அழியவர்கள் வாங்குகிறார்கள். கொஞ்சம் நன்றாக கவனமாக கேட்டு வாங்கிவிட்டு மீண்டும் தங்களுடைய கையை நீட்டுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் கொடுங்க என்று கேட்டுகிறார்கள். நபி அவர்கள் கையை தட்டி விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற கனவுகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தந்தருவானாக. இது போன்ற அந்தஸ்துகளை அல்லாஹ் நமக்கும் வழங்கி அருள்வானாக. நபி அவர்கள் கரத்தை தட்டி விடுகிறார். திரும்ப அடுத்து பங்கு வச்சாங்க. 2வது தடவை 3வது தடவை கேட்டால் இவர்கள் தட்டி விட்டார்கள். கனவு கலைந்து விடுகிறது. காலையிலே விழுக்கிறார்கள். பேரித்தம்பழம் சாப்பிட்ட அந்த இனிப்பை அதற்கு அடியவர்களுடைய நாவுகளில் அப்படியே இனிக்கிறது. ஏன்னா புதுமையாக இருக்கிறது. நேராக சுபஹ் தொழுகை பள்ளிக்கு செல்கிறார்கள். பள்ளிக்கு சென்ற அதற்கு அடிநதிகள் சுபஹ் தொழுகை முடிகிறது. சுபஹ் தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு பள்ளியிலே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரித்தம்பழங்களை பங்கு வைக்கிறார். பள்ளியிலே பார்க்கிறார், பேரித்தம்பழங்களை பங்கு வைக்கிறார். எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் வாங்கினார்கள். அதில் தலைவர்கள் கை நீட்டினார்கள். அவர்களுக்கும் ஒன்றை கொடுத்தார்கள். மீண்டும் கை நீட்டினார்கள். அதில் உமர் அவர்கள் தட்டிவிட்டார்கள். மீண்டும் கை நீட்டினார்கள். அதில் உமர் அவர்கள் தட்டிவிட்டார்கள். தட்டிவிட்டு சொன்னார்கள், அலி கையை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் ஒரு பெரிய ரகசியம் வெளிப்பட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் அழியவர்களை என்ன ரகசியத்தை சொல்ல போறாங்க இவங்க என்று மீண்டும் கை நீட்டினார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கனவிலே மீண்டும் ஒரு பங்கை கொடுத்திருந்தால் நானும் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். நானும் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். நபி அவர்கள் கொடுக்கவில்லை, என்னாலும் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புதையலை தோண்டி எடுக்கின்ற ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள் 27 தான் லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே நமக்கு அமைத்தருள்வானாக. லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்ட புண்ணியவான்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக என்று இந்த புனிதமான நேரத்திலே துஆ செய்து இந்த அருமையான வாய்ப்பிலே அமைதியாக இருந்து கேட்ட தாங்களுக்கும் எல்லா அமைப்பினர்களுக்கும், குறிப்பாக எனக்கு ஆதரவளிக்கின்ற ஐஎம்எஃப் அமைப்பினுடைய பெருமக்களுக்கும் நன்றியோடும் துஆவோடும் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் நாம் சந்திப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக, நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தாருல் உலூம் ஹிக்மத்துல் பாலிகா என்ற அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அப்துல் ஜப்பார் ஃபாசில் பாகவி அவர்கள் நமக்கு மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إنا أنزلناه
وقال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருள் எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் கருணையும் துஆவும் பெற்ற கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே, மிக மதிப்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் எம்பெருமான் அவர்கள் செய்த துஆ, அதை ஒட்டி நாம் கேட்டுக்கொண்டு வந்த துஆ, அந்த துஆவினுடைய பேரருள் கொண்டு இந்த இரவை நமக்கு அல்லாஹ் தஆலா இப்பொழுது கைவசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரஜப் மாதம் பிறந்தவுடனேயே பெருமானார் துஆ செய்ய ஆரம்பிப்பார்கள். யா அல்லாஹ், ரஜபை கொடுத்தாய், ஷஅபானை கொடுக்கிறாய், ரமலானையும் எங்களுக்கு கொடுத்து விடு, அதை எங்களை விட்டு பிடுங்கி விடாதே என்று ரஜப் மாசம் பிறந்ததில் இருந்து பெருமானார் துஆ செய்வார். அதை ஒட்டி உலமா பெருமக்கள் என்று ரஜப் பிறக்கிறதோ அன்று துவங்குகிற துஆ ரமலான் வரையிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஷஅபானில் வாழ வைத்தவனே, ரஜபை கொடுத்தவனே, ரமலானை எங்களுக்கு கொடுத்து விடு என்று சொன்ன பிரார்த்தனையின் அடிப்படையில் அந்த துஆவினுடைய வேண்டுதல் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ரமலானை பெற்றோம். அதிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவையும் நாம் பெற்றோம். அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த அருளோடு நாம் இப்போ அமர்ந்திருக்கிறோம். ரமலானை பொறுத்த மட்டிலும் கொடுத்த மட்டிலும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகள், அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாசகம் சொல்லப்படும். ரமலான்னா என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு வாசகம் சொல்லப்படும். ரமலானை பற்றிய சரியான தகவல்கள் என்னுடைய உம்மத்துக்கு புரிந்திருக்குமேயானால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ரமலானை பற்றிய சரியான முழுமையான தகவல்கள் என்னுடைய உம்மத்துக்கு புரிந்திருக்குமேயானால் அவர்கள் நினைப்பார்கள், வருடத்தில் 12 மாதங்களில் ஒரு மாதம் இல்லை ரமலான், 12மே ரமலானாக இருக்கக்கூடாதா என்று என்னுடைய உம்மத்துமார்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் புரியவில்லை என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரமலானை எடுத்துக்கொண்டால் அது ஒரு மாதம். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரா, அல்லாஹ்வே மாதத்தை குறித்து சொல்லுகிற போது 12 மாதங்கள் என்று சொல்கிறார். அதிலே ஒரு மாதம், மாதங்கள் எல்லாம் அல்லாஹ்வின்
கியாமுல் லைல், இஃப்தார், சஹரு, லைலத்துல் கத்ர் இரவு என்று அந்த மாதங்களை பார்த்து ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா சங்கிலி தொடராக அமைத்து வைத்து அதில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேரருள்கள், பெரும் நன்மைகள், பாக்கியங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போமே. ஆனால் நாம் உண்மையிலே நினைப்போம் காலமெல்லாம் ரமலானாக இருக்கட்டும். ஏன்னா நாம் இந்த உலகத்தை பிரதானமாக கொண்டவர்கள் அல்ல. நாம் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆட்கள் போய்கொண்டே இருப்பார்கள், ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் நம்பி இருக்கிறோம். இந்த மண்ணுக்கு பின்னாலே இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைங்கிறத நாம் நம்பி இருக்கிறோம். நம்முடைய உலகத்தினுடைய அத்தனை செயல்களும் மறு உலகத்தை மையமாக கொண்டதாக இருக்கும். நம்முடைய உலகத்தினுடைய அத்தனை செயல்களும் மறு உலகத்தை கொண்டதாக இருக்கும். ஏன்னா இந்த உலக நம்ம இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நாம் என்று இந்த உலகத்தில் உயிரை விடுகிறோமோ அன்றுதான் உண்மையாக பிறக்கிறோம். எப்பொழுது உயிர் பிரிகிறதோ அப்பொழுது நாம் பிறக்கிறோம். ஏன் கேட்டால் எல்லாவற்றையும் பார்க்கிற, கேட்கிற, புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இந்த உயிர் இருக்கிறது வரையும் கிடையாது. இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கோம், முன்னால பார்க்கிறோம், பின்னால பார்க்க முடியாது. ஓரளவு சத்தத்தை கேட்கிறோம், அதுக்கு மேல கேட்க முடியாது. ஆனா உயிர் பிரிந்த அடுத்த கட்டமே அத்தனை சண்டை சராசரங்கள் நமக்கு புரியும் என்பதுதான் சரியத்தை சொல்லிக்கொள்ளும். அதனால மறு உலகத்தை நம்ம மையமாக கொண்டு இந்த உலகத்திலே நடைபெற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் மறு உலகத்தினுடைய நோக்கியே போகிறோம். இங்கே அல்லாஹ் தஆலா அதற்கான பாதையை வகுத்து தருகிற போது ரமலான் அடைந்திருக்கிறார். ரமலான் மாசம் அதற்கு உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு நாள் பெருமானாரை பற்றி பிரசங்கம் செய்கிறார். ஆலையோவன் கத்தவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் في رمضان أتاكم رمضان شهر مبارك. என் அருமை தோழர்களே, உங்களிடத்திலே ரமலான் வந்திருக்கிறது. அது ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்தான மாதமாக இருக்கிறது. பரக்கத்தான மாதமாக இருக்கிறது. ஷஹ்ருல் முபாரக் அத்தாக்கும் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. அது பரக்கத்தான மாதமாக இருக்கிறது. புனிதமான அந்த பரக்கத்துடைய மாதம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாதத்திலே தன்னுடைய பேரருளை இந்த உலகத்திலே இறக்கிக் கொண்டிருக்கிறார். ரமலான் மாசம் வந்திருக்கு, பேரருளை இறக்கிறான். பாவங்களை அழிக்கிறான், பாவங்களை அழிக்கிறான். உங்களை கொண்டு பெருமைப்படுகிறான், உங்களை பார்த்து பெருமைப்படுறான். மலாயிகத்துமார்கள் என்ன சொல்றான்? ஏன்னா நம்ம இந்த உலகத்திலே படைப்பதற்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க நினைக்கிற போது மலக்குமார்கள் வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்னு அல்லாஹ் கேட்டான். அவர்கள் விஷமம் செய்வார்கள், தப்பு பண்ணுவார்கள், திருடுவார்கள், விபச்சாரம் செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், கொலை செய்வார்கள். அவங்களே படைக்கிறேன்னு கேட்டாங்க மலக்கு. இந்த வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். நாங்க இருக்கிறோமே, நாங்க தஸ்பீஹ் செய்கிறோம், தொழுகிறோம், நாங்க ருக்கூல இருக்கோம், ருக்கூலே இருந்துட்டே இருக்கோம். எங்கள்ல சிலர்கள் சஜிதா செய்கிறார்கள், இன்னும் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள். சஜிதா செய்தவர்கள் சஜிதாவிலே இருந்து உன்னை சஜிதா செய்கிறோம். ருக்கூலே இருப்பவர்கள் ருக்கூலே இருந்து போகிறார்கள். தியாவிலே இருப்பவர்கள் நின்று படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்க இருக்கிறையே, உங்களுக்கு இவருக்கு வேறு ஒருவர் தேவை. மனிதன் வேண்டுமா? அவர் கொலைகாரன். ஆனால் மனிதர்களா கொலைகாரர்கள் தப்பு தண்டா பண்றது வந்து மலக்குமார்களுக்கு எப்ப சரி. இன்னும் ஆளுமையை படைக்கலையே, மனிதனை படைக்கவே இல்லை. ஆனா படைக்கிறதுக்கு முன்னால இப்படி ஒரு தப்பு செய்வாங்கன்னு எப்படி மலக்குமார்களுக்கு தெரியும்? ஆனா உலகம் நாம நினைச்ச மாதிரி உலகம் இல்லை. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பிறந்தது சும்மா இப்போ ஒரு 12,000 வருஷம் தான் வரலாற்றில் வருது. மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறது ஒரு 12,000 வருஷத்துக்குள்ள உள்ள வரலாறு தான் அது. அதுக்கு மேல உலகம் எத்தனை கோடி வருஷம் இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமக்கு முன்னாடி இந்த பூமியை ஆட்சி செய்தவர்கள் ஜின் என்ற வர்க்கத்தினர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். ஜின் என்ற வர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு முன்னாலேயே படைத்திருக்கிறார். அவர்கள் இந்த பூமியிலே ஆட்சி செய்தார்கள், விஷமம் செய்தார்கள், கொலை செய்தார்கள், கொள்ளையடித்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் ஒரு காலகட்டத்தை வரைக்கும் எதிர்பார்த்தா இனி தாக்காது முடிவு பண்ணா மலக்குமார்களை
அவன் விஷமா செஞ்சான், அவன் இந்த தப்பு பண்ணா, தண்டா பண்ணா, அவனை எல்லாம் ஒழிச்சுட்டோம். விக்கிரசி எடுத்து நான் இருக்கிற இன்னொரு படைப்பு எல்லாம் சொன்னா அவனுக்கு தெரியாது. சும்மா உங்களுக்கு தெரியாது, நான் படைக்க போறது மனிதன், அவன் யாரும் உனக்கு தெரியாது, நீங்க சும்மா இருங்க, தெரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்டத்தில் மனத்தை விட மனிதர்கள் உயர்ந்தவர்களாக நிற்பார்கள். மனிதனும் அவ்வளவு சாதாரணமானதில்லை, ஒரு கட்டத்திலே மனிதனும் உயர்ந்தவர்களாக நிற்பார்கள். ஏன் அது எங்கிருந்து நமக்கு தெரியும்? மலைக்குமார்கள் எல்லாம் எதிர்த்து பேசி சொல்லிட்டான். உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா மண் எடுத்தான், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான நிறங்கள் கொண்ட மண், குணங்கள் கொண்ட மண், தன்மைகள் கொண்ட மண் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிடி பிடிச்சான். ஒரு பிடி பிடிச்சு உருண்டையா போட்டான். அதுக்கு பின்னால தண்ணியும் சேர்ந்துச்சு, மண்ணும் சேர்ந்துச்சு. உலகத்தில் எத்தனை பகுதிகளில் எத்தனை விதமான மண் இருக்கோ அத்தனையும், எத்தனை விதமான தண்ணீர் இருக்கோ அத்தனையும், அது எல்லாம் குழைக்கப்பட்ட ஒரு கூட்டு மனிதனாக. ஏன்னா நம்ம எத்தனை நிறங்கள், எத்தனை உருவங்கள், எத்தனை குணங்கள், எத்தனை செயல்கள், அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு உருண்டை. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைச்சான். ஆதத்தை படைச்சான், உயிரை கொடுத்தான். முன்னால மனித இந்த உருவத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு மலக்குகளை கூப்பிட்டு இங்க வாங்கன்னு சொன்னேன். நான் படைக்க போன படைப்பு இது, வேண்டாம்னு சொன்னீங்களே அது இது, இப்போ இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குவியல், பொருட்கள் குவியலை நிறுத்தி வைத்தான். அந்த பொருட்கள் குவியலை பார்த்து சொன்னா மலக்குகளை பார்த்து இந்த பொருட்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் என்னன்னு சொல்லுங்களேன். மலக்குகள் சொன்னாங்க, இதுகளுக்கெல்லாம் பேர் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆகு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ என்ன சொல்லி கொடுத்தையோ அதுதான் எனக்கு தெரியும். நமக்கும் மூளை இருக்கு, நம்மளை விட வேகமாக வேலை பார்க்கிற கம்ப்யூட்டருக்கு மூளை இருக்கு. ரெண்டு மூளைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்மளை விட வேகமாக வேலை பார்க்கறதுக்கு தான் கம்ப்யூட்டர். ஆனாலும் கூட கம்ப்யூட்டருக்குள்ள உள்ள என்ன ஸ்டோர் நம்ம வச்சிருக்கிறோமோ அதுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஆனா நம்ம மூளை அதை மிஞ்சி போகும். இந்த விஷயத்தை அங்க அல்லாஹ் தஆலா காமிக்கிறான். எங்க மலக்குகளுக்கு காமிக்கிறான். மலக்குகளை இதுக்கெல்லாம் பேர் சொல்லுங்க, தெரியாது. ஆதமே இங்க வா, இங்க வா, இதுக்கெல்லாம் எல்லாம் பேரு அப்படின்னு கேட்டான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமா, இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு, இந்த பொருளுக்கு பேரு, பேரை மட்டும் சொல்லலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அத்தனை பொருளுடைய உபயோகமும் என்னன்னு சொன்னாங்க. அத்தனை பொருளுடைய உபயோகமும் என்னன்னு சொன்னாங்க. பேரும் அதனுடைய பயன்பாட்டையும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்பதான் மலக்குமார்கள் எல்லாம் ரொம்ப திகைச்சு போய், யா அல்லாஹ், நாங்கள் உன்னை ஆட்சேபிச்சது தப்புத்தான் என்று சொன்னாங்க. உடனே சஜிதா செய்யுங்க ஆதம் செஞ்சார்கள். இப்லீஸை தவிர அத்தனை பேர்களும் செஞ்சார்கள். ஏன்னா இப்லீஸ் தான் பின்னாலே உலகத்தை இயக்க போகிறவன். அவன் இல்லைன்னா நபிமார்களே இல்லை. எதுக்கு தேவை என்ன? இப்லீஸ் இல்லைன்னா நபிமார்கள் இருக்கு, ஆளுங்க இருக்கு, அஜர்த் இருக்கு, உபதேசம் இருக்கு, பயான் இருக்கு, எதுவுமே இல்லை. சார்ட் க்ளோஸ். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 40 நாளைக்கு இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் ஹலாலாக சாப்பிட்டால் உலகம் அழிஞ்சிடும். 40 நாளைக்கு ஹலாலாக எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா உலகம் அழிஞ்சிடும். என்ன நிறுவனமே இருக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் தான் ஒர்க் இருக்கும். அதனால அவன் இல்லைன்னா சஜிதாச்சுன்னா அவனை தவிர எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. என்ன அர்த்தம்? மலக்குக்கு நமக்கு என்ன தெரியும்? மலக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, மனிதனுடைய ஒரு மூளை மாதிரி, மூளையினுடைய வளர்ச்சி இருக்கு. மலக்குகள்கிட்ட 5 10 என்று சொல்லி கொடுப்பாங்கல்ல, அவங்க மலக்குமார்கள் எப்ப கேட்டாலும் 5 5 10 மலக்கு அதே மலக்கிட்ட போய் 5 ரூபாயும் சேர்ந்தா எவ்வளவுன்னு கேட்டா லாதிரி தெரியாது. ஏன்னா ரூபாய்ங்கிற வார்த்தை சேர்த்துச்சுல, அவங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னமோ அதுதான். ஆனா மனிதன் என்ன செய்வான்? 5 5 10 அடுத்து 5 ரூபாயும் 10 ரூபாயுமா, 5 முட்டையும் 10 முட்டைமா, 10 20 முட்டைமா, இது எஸ்என் ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு கருவை, அந்த ஒரு அணுவை, அந்த ஒரு டிஎன்ஏவை, அந்த ஒரு ஜீன்ஸை அல்லாஹ் தஆலா மனித மூளைக்குள்ள வச்சிருக்கான். ஜின்னுக்கும் மலக்குக்கும் நமக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. மலக்குமார்களுக்கு ஒன்லி ஹாரிஸ் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஸ்டோர். அவங்களுக்கு நன்மையை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. ஜின்னி இப்லீஸுக்கு தீமையை தவிர வேற எதுவும் செய்யாது. ஆனா நமக்கு ரெண்டும் கலந்த கலவையாக வச்சிருக்கான். நாம பிறக்கிற போது நாம மட்டும் பிறக்கல, 2 பேர் இந்த மலக்குன்னு சொல்லுவோம், அதையும் மீறி 2 பேர் பிறக்கிறாங்க. எந்த ஒரு குழந்தை உலகத்துல பிறந்தாலும் 3 ரமலானுடைய மாதம், லைலத்துடைய கத்ர் இரவு, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லலுக்கு தான் நான் இங்கே வந்தேன் என்றாலும் கூட வார்த்தைகள் தடமாறி போய் கொண்டிருக்கிறது. நான் இன்ஷா அல்லாஹ் நான் அதை பற்றி சொல்றேன். இப்போ நாம பிறக்கும் போது நாம மட்டும் பிறக்கலை, நம்ம கூட இன்னும் 2 உயிர் பிறக்குது. உலகத்தில்
இபிலிஸும் உண்டு, மலக்கும். இந்த ரெண்டு பேருடைய பேலன்ஸ்ல தான் மனிதன் இயங்குகிறான். ஒரு மகாசபையில போய் ஒரு ஓட்டுக்கு விடுறோம், ஒரு நிர்வாக தேர்வுக்கு ஓட்டுக்கு விடுறோம், 50-50 இருக்குன்னா ஏதாவது ஒரு ஓட்டு இருந்து ஒரு ஓட்டு மெஜாரிட்டியை கொடுக்கணும். அந்த மாதிரி மலக்கு ஒரு பக்கம், இபிலிஸ் ஒரு பக்கம், நம்மளை இயக்கி கொண்டே போகிறான். ரெண்டுக்கு சேர்ந்த கலந்த கலவையில நாம இருக்கிறோம். நாம எங்க ஓட்டு போடுறோம்ங்கிறத அல்லாஹ் பார்க்கிற பாருங்க. நம்மளுடைய ஓட்டு மலக்குக்கு விழுந்தா ஓடி போச்சு விஷயம். ஆனா நம்மளுடைய ஓட்டு அங்க கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு விஷயம். அப்ப இந்த நம்ம போடுற ஓட்டுல தான் இருக்கு. இதுதான் நம்மளை அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய பார்வை. இந்த ரெண்டு கலவைக்குள்ள நம்ம தட்டு தடுமாறிக்கிட்டு முட்டு மோதிக்கிட்டு உலகத்திலே போய் சேர வேண்டிய இடத்தினுடைய பாதையை விட்டு தவறி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதனாலே அல்லாஹ் தஆலா கடிவாளங்களை போட்டு இழுத்து கொண்டு வர்றான். நீ போறியா, காலையில் போறியா, வியாபாரம் செய்யா, அங்க போறியா, இப்படி செய்றியா, இது மாதிரி தொழில் பண்றியா, வேலை பார்க்கறியா, எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டே போய் சில காலங்களை கொடுத்தான், சில நேரங்களை கொடுத்தான், சில வணக்கங்களை கொடுத்தான். எல்லாத்தையும் சாப்பிட்டு அதெல்லாம் அழிச்சு டெலிட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டோர் பண்றது மாதிரி அப்படி கொடுக்கப்பட்டது தான் இந்த ரமலான் மாதம். அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ரமலான் மாசத்தை உங்களுக்கு கொடுத்தான். உங்களுக்கு ரமலான் வந்துருச்சு, அது பரக்கத்தான மாசம். அல்லாஹ் பார்க்கிறான் உங்களை, உங்கள் மீது பார்வை பார்த்து ரஹ்மத்தை இறக்குறான். வயுன்சிலு ஃபீஹி ரஹ்மத்தை இறக்குறான். வயஹுத்துல் ஹதாயா, உங்கள் பாவங்களை அழிக்கிறான். அதற்கு பின்னாலே வயுபாஹிபிக்கும் மலாயிகத்துஹு, உங்களை காட்டு மலக்குமார்கள்ட்ட இந்த இரவு ரமலான் மாசம் நாம நினைக்கிற லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவு இருக்கட்டும், ரமலானுடைய 30 இரவு இருக்கட்டும், உலகத்தில் உள்ள அத்தனை நாட்களுடைய இரவு இருக்கட்டும், இரவுக்கென்று ஒரு தனி அல்லாஹ் தஆலா மரியாதை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு இரவிலேயும் 3 பகுதி இருக்கு. 3வது பகுதி அல்லாஹ்வுக்கு விருப்பமான பகுதி. எந்த இரவா எடுத்துட்டாலும் சரி, 3வது இரவு அந்த தஹஜ்ஜுத் தொழுகை வந்துச்சு. 3வது இரவில் கேட்கப்படுகிற துஆவுக்கு எந்த ஒரு இரவிலையும் திரை கிடையாது. ஒவ்வொன்று இஷ்டம் அடுத்தடுத்து கூடுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்ப காமிக்கிறான் நம்மள அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டமா உட்கார்ந்துக்கிறத பார்த்து மலக்குகளை காமிச்சு இபாஹிபிக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இபாஹிபிக்கும், உங்களை கொண்டு அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான். மலாயிகத்துமார்கள்ட்ட பெருமை பாராட்டுகிறான். அதனாலே என் அருமை உம்மத்துமார்களே, சஹாபா பெருமக்களே, வருங்கால என்னுடைய சந்ததிகளே, அருளாக அல்லாஹ்வுக்கு நீங்க காமிங்க. பி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய செயல்களிலிருந்து கைரன், நல்லதை மட்டும் காமிங்க. ரமலான்லயாவது நல்லதை மட்டும் காமிங்க. அல்லாஹ் தஆலா மலக்குகளை காமிச்சு, ஏப்பா வேணாம்னீங்களே, இது உயிர் வேணாம், நாங்க தஸ்பீஹ் செய்யறோம் போதும், நாங்க விக்ர் செய்யறோம் போதும், நாங்க தொழுகிறோம் உன்னை போதும், நாங்க உன்னை நினைக்கிறோம் போதும்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? உங்களை மீறி படைத்த அவர்கள் எத்தனை அல்லல்களிலே அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை, ஓய்வு தேவை இல்லை, உங்களுக்கு டென்ஷன் இல்லை, நீங்க ஆறாம இருக்கிறீங்க, எல்லாத்திலும் அமைதியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா, டென்ஷன் இருக்கா, தொழில் இருக்கா, வியாபாரம் இருக்கா, அசந்து போறீங்களா, நடந்தா கால் வலிக்குதா, உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதா, ஒன்றும் இல்லையே. ஆனா அந்த மனிதர்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பிரச்சனையா, ஒவ்வொன்றும் அவர்களுக்கு சிக்கலா இருக்கு. அத்தனையும் மீறி இந்த வரக்கத்தான இரவுல இந்த உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை தானே நீ பயப்படிக்க வேணாம் பெருமை பாராட்டுறான். அதனாலே அவங்க முன்னால அல்லாஹ் தஆலா அப்ப அவங்க மலக்குமார்கள் ஒரு வேளை காமிச்சிடலாம்ல. இந்த இரவுல யாராவது ஒருத்தர் தேரம் போடுறாங்க காரணம் வைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த நேரத்துல அல்லாஹ் பெருமையா இருக்குமா? அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் கூப்பிட்டு யாரெல்லாம் பார்த்தே இங்க பாரு, உங்க ஆளு உங்க உம்மது தேரம் போடுறாங்கன்னு சொன்னா உங்க சரலால சொல்லிட்டு என்ன? அதனாலே இந்த புனிதமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அருளாக அல்லாஹ்வுக்கு நீங்க காமிக்கணும். நீ ஆஃபீஸுக்கும் உங்களே கைரன், நல்லதாக காமிக்கணும் இந்த ரமலான் மாதத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உலகத்திலேயே ஒரு மோசமானவன், தரித்திரம் பிடிச்சவன் யார் இருக்கிறான்னா, ஃபைன்ன ஷகிய்ய மன் ஹரும, ஃபைன்ன ஷகிய்ய மன் ஹரும ஃபீஹி ரஹ்மத்துல்லாஹ். யார் உலகத்திலேயே தரித்திரம் பிடிச்சவன் இருக்கிறானா, ரமலான் மாசத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்து விட்டான் பாருங்க, அவன் தான். ரமலான் மாசத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற அவன் முனையலவன், அவன் தான் தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு ரமலான் மாசத்தினுடைய வருகையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்பு, அதிலே வரக்கூடிய நோன்பு, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் லா யர்ஃபத் வலா யஜஹல். பெருமானார் சொன்னாங்க, இந்த நோன்பு இருக்கிறதே உங்களுக்கு
அனுப்பிச்சிட்டேன் உலகத்துக்கு, ஒண்ணு ஒரு வரம் கொடுத்துரு. என்ன வரம்? கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாதுன்னா, கியாமத்து நாள் வரைக்கும். அல்லாஹ் சொன்னா கோரிக்கையில பெரும்பகுதி ஏற்கிறேன், ஒரு பகுதியை ஏற்க முடியாதுன்னா என்ன? கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு அனுமதி தர முடியாது. உலகம் அழியறது வரைக்கும் உனக்கு உயிர் மரணம் கிடையாது. இப்ப நம்ம மவுத்தாகிட்டே இருப்போம். சொன்ன ஆரம்பத்துல நம்ம கூட 2 பேர் பிறக்கிறாரு, அவர்களும் மவுத்தாக மாட்டாங்க. நம்ம மவுத்தாயிருப்போம், அவங்க மவுத்தாக மாட்டாங்க. அவங்க உலகத்தில் இருந்துட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் இருப்பாங்க? உலகம் அழியறது வரைக்கும் இருப்பாங்க. அழியறதுக்குனால 40 வருஷம் ஆகும். அதுக்கு பின்னால்தான் கியாமத்து நாள். இந்த 40 வருஷம் அமைதி எல்லாம் சொல்லிடுவான். எல்லாத்தையும் உயிர் வாங்கி உடம்பு அணிஞ்சிடான். இஸ்ராயல் உயிர் வாங்கி கூட அல்லாட்ட போவாரு. எல்லாம் கேட்பான், என்னப்பா எல்லாத்தையும் உயிர் வாங்கியாச்சா? மொத்த சாப்பிட்டு க்ளோஸ் அப்படின்னா, என்னையா நீ நின்றுகிட்டு மொத்த சாப்பிட்டு க்ளோஸ்ங்கிற அப்படின்னா, என்ன நீயும் கவுத்தாள் இஸ்ராயல், நீ மட்டும் நின்று நீயும் காலி அவரும் மூத்தாய் வர எல்லாம் ஜனாலிக்கிறான். அதுக்கு பின்னால அல்லாஹ் மட்டும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷத்துக்கு போட்டுருவான். அப்படியே அதுக்கு பின்னால ஒரு சூர் ஊதுவாங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூருக்குள்ளே உலகத்தில் தோன்றிய அத்தனை மனிதனுடைய உயிருடைய அணுக்களும் உள்ளே இருக்கும். அப்படி ஊதுகிற போது ஒவ்வொரு கோட்டையிலும் ஒவ்வொரு உயிர் வந்துடும். எத்தனை மனிதனை படைத்திருந்தானோ அத்தனை உயிர் அதுக்குள்ள இருந்து. இப்படி அல்லாஹ் தஆலா சைத்தான் இந்த இதுக்குள்ள ஓடிட்டே ரத்தத்துக்குள்ள உலகத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் வரவானது இல்லை, உள்ளே போறதுக்கு அவருக்கு பாஸ்போர்ட் இஷா இருக்கு. இந்த முதுகத்தின் வழியாக குடைந்து கொண்டு உள்ளே போவான், மூக்கின் வழியாக போவான். ரத்தத்தை பூரா அவன் என்ன செய்வான்? உள்ள போய் பயிர் செய்யற சக்தி அல்லாஹ் தஆலா அவனுக்கு பகத்தை கொடுத்திருக்கிறான். ஆகையினால அதிலிருந்து மிகப்பெரிய எதிரியை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. யாரு? உம்மத்துமார். நம்ம அவர்களோட எதிர்கொள்கிறோம். மலக்குமா இந்த கட்டத்துல தான் மலக்கை விட நம்ம மேல போயிடும். மலக்குகள் ஸ்மூத் சொன்னதை செஞ்சுட்டு பேசாம இருக்கிறாங்க. போராட்டம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை. ஆனா நமக்கு எத்தனை விஷயங்கள் மிகப்பெரிய எதிரியோடு போராடி நம்ம இருக்கிறோம். ரமலான் கொடுக்கப்படுகிறது. அதான் ஜுன்னத்துன், நோன்பு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு கேடயம். நீங்க அமைதியாக கெட்ட வச்சு பேசாம யாரையும் ஏசாம நீங்க அமைதியா நோக்கணும் கேடயமாக உங்களுக்கு இருக்கும். யாராவது உங்களிடத்திலே வந்து உங்க சண்டைக்கு இழுத்தார், பம்புக்கு இழுத்தார், ஏசினார், எப்பொழுது சொல்லட்டும் இன்னி சாயமும் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். 2 தடவை சொல்லட்டும், நான் நோன்பாளி, என்ற வம்புடுக்காத, எந்த பேசாதே, நான் பிரச்சனைக்கு நான் வரல. என்னுடைய ஜுன்னத் என்கிற இந்த கேடயத்தை, நோன்பு என்ற கேடயத்தை நான் என்ன செய்யணும்? வலுவாக வச்சிருக்கணும். பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானா இந்த நோன்பை பத்தி, எத்துருக்கு என்னுடைய அடியான் எத்துருக்கு விட்டுட்டான் பாத்தீங்களா? ஆமஹு வஷராபஹு வஷஹவத்தஹு மின் அஜ்லி, எனக்காக அவன் உணவை, அவன் பானத்தை, அவன் ஆசையை அத்தனையும் எனக்காக விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நாம எப்போ கேட்ட ஹதீஸ் தான், அஸ்ஸா அஸ்ஸௌலி, நோன்பு எனக்குரியது, வானாஜிசிபி, அதற்கு நானே என்ன செய்றேன்? கூலி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுக்காக தானே செய்யறோம். ஆனா நோன்பு மட்டும் என்ன? நோன்புக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா அல்லாஹ் சொல்லிட்டான். மலக்குகளுக்கு எல்லாத்தையும் மலக்குகள் பதிவு செய்றாங்க. நீங்க பேசுறது, நான் பேசுறது, மூச்சு விடுறதுல இருந்து இழுப்பதுல இருந்து அத்தனையும் பதிவு நடக்குது. இங்க இருந்து 2 பேரும் பதிஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு காலத்துல உலகத்திலே இருந்து நக்கல் பண்ணா, நையாண்டி பண்ணா, என்னையா 2 மலக்கு தோளுல உட்கார்ந்து இவன் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்றான், அதையெல்லாம் பதிவு செய்யறானே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா பேனா இல்ல, பேப்பர் இல்ல, இங்க் இல்ல. ஒரு கம்ப்யூட்டர்ல எத்தனை ஜிபி, ஒரு ஜிபிக்குள்ள எத்தனை பக்கங்கள் பதிவாகுது, எத்தனை பக்கங்கள் பதிவாகுது. அங்க எங்க எந்த பேனா கொண்டு நம்ம எழுதணும் இல்லையே. ஒரு சின்ன இந்த ஜிபியுடைய அந்த சிப்பை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சிப்பு எவ்வளவு பெரிய தெரியுது. ஒரு ஊசியினுடைய அந்த ஊசியினுடைய அளவுக்கு மொத்தத்துக்கு இருக்கும் சிப்பு. அந்த சிப்புக்குள்ள எத்தனை 1000 கோடி பக்கங்கள் முடியுதுன்னா இந்த தோல்குள்ள இருந்து விஸ்கோத்து 80 வருஷம் வாழ்றான், 70 வருஷம் வாழ்றான், 60 வருஷம் வாழ்றான். இதை போய் எழுதி வைக்க முடியாதா? அவருக்கு பேனா வேணுமா, பேப்பர் வேணுமா? டிஜிட்டல் அவர் ஏன் பதிய முடியாது? அந்த சிப்பு மனிதனுடைய மூளைக்குள்ள இவ்வளவு அடங்கியது அல்லாஹ் தஆலாவுடைய கராமத்திலே, அல்லாஹ் தஆலாவுடைய பேர் ஆற்றலில் இருக்கக்கூடியது ஏன் முடியாது? அவ்வளவு கூட என்ன செஞ்சிருக்க?
வச்சிருக்கே அது பதிஞ்சிருக்கு. எல்லாம் சொல்றான் இந்த நோக்குரிய கூலிய மலக்களை விட்டு நான் பதிகிறது இல்லை. ஏன்னா அவங்களை நான் இங்க ஒதுக்கிட்டேன். உங்களுடைய எல்லா நன்மையும் அவங்க பதிவாங்க, நோக்கு பதிவா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை நான் நேரா போறேன், பைபாஸ்ல நான் பதிஞ்சுக்கிறேன். உனக்கு தேவையில்லைப்பா, அதற்குரிய நன்மை நான் வச்சுக்கிறேன். உலகத்துல எந்த நன்மை செஞ்சாலும் நாம 1 அடிச்சா 10 தான் வரும். அவன் கம்ப்யூட்டர்ல ஒரு நன்மை செஞ்சா 10 தான். எந்த நன்மையா இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் சரி. இப்ப இந்த காலமா அது வேற மாதிரி போயிடும், கூடுதலா போகிறது குறையாது. 1க்கு கீழே நன்மை இருக்கான, 10க்கு கீழே நன்மை இருக்கான எந்த நன்மையும் இல்லை. யார் செஞ்சாலும் இல்லை, எப்ப செஞ்சாலும் இல்லை, எந்த நன்மையும் கிடையாது. 10 தான். அதனால என்ன சொல்றான், நான் வந்து நோவுக்கு மட்டும் நீ 10 100 உனக்கு கணக்கே தெரிய வேணாம்யா, நான் பார்த்தேன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது சிபி நான் தான் அதுக்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாசகத்தை சொல்றான், நோன்பாளியினுடைய வாயின் வாடை இந்தல்லா அல்லாஹ்விடத்திலே அத்தியமுமின் ரீஹில் மிஸ்கி கஸ்தூரி வாசத்தை விட மிக நறுமணமானதாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நோன்பாளியுடைய வாயில கிட்ட நரங்கினா சங்கடமா இருக்கு, மனசுக்கு ஒத்துக்கிறாரு. விசுவாசியே ரசூலுல்லாஹ் கடமையாக்குறாங்க தெரியுமா? சஃப்ல நின்று நம்ம தொழுகணும். தொழுகையை பத்தி ஒரு சின்ன குறிப்பு, தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. எங்க வேணாலும் தொழுகலாம், பள்ளியிலேயே தொழுகலாம், வீட்டுல தொழுகலாம், காட்டுல தொழுகலாம், கடையில தொழுகலாம், ரோட்டுல தொழுகலாம். தொழுகிற இடம் சுத்தமா இருக்கணும், அனுமதிக்கப்பட்ட இடமா இருக்கணும். இந்த 2 நிபந்தனை. எங்க வேணாலும் தொழுகலாம், ஆனா பெருமானார் அவர்கள் கூட்டுறவு வாழ்க்கை மனிதனுக்கு வேணும். அதனால ஜமாத் ஆச்சு. ஜமாத் தொழுகை அதுக்கு தான் வந்தது, கூட்டுறவு. அப்ப அதை ஒட்டி நிறைய மசாயில் வச்சு விசுவாசி செய்யணும். ஏன்னா வரிசையில நம்ம நிக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவருக்கு நம்முடைய துர்வாடை வாயினுடைய வாடை போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்காக மட்டும் இல்லை, மலக்குமார்கள் நம்மளோட தொழுகிறாங்க. சித்து முறையில மலக்குகள் வேலை பார்க்கறாங்க, சித்து முறையில மலக்குகள் வேலை பார்க்கறாங்க, நம்ம கூட அவங்க தொழுகிறாங்க. பெருமானார் சொன்னாங்க 2 வக்து தொழுகையை ரொம்ப பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. என்ன 2 வக்து தொழுகை? அசர் ஃபஜ்ர். ஏன் அந்த 2ல ஏராளமான மலக்குகள் நம்மளோட தொழுகிறாங்க. யாருக்கு? இவங்களா? இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அல்லாஹ் நிறைய டிவிஷன் வச்சிருக்கான். நிர்வாகத்துக்கு மலக்குமார்கள் நிறைய டிவிஷன் வச்சிருக்கான். 1 2 பேர் இல்லை, பல வகையான குழுக்கள். இரவுக்கு நிர்வாகத்துக்கு மலக்குண்டு, பகல் நிர்வாகத்துக்கு மலக்குண்டு. இரவுல ஷிஃப்ட் பார்க்கறாங்க. ஃபஜ்ர் வந்து நம்ம கூட தொழுது போயிடுவாங்க ஷிஃப்ட்டை முடிச்சு. பகல்ல ஷிஃப்ட் பார்க்கறாங்க, பகல்ல பார்க்கறாங்க, அசர் தொழுதுட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால 2 மலக்குகளும் தொழுகிற மொத்த நேரம் என்னன்னா ஃபஜ்ரும் அசரும். அசர்ல இரவு ஷிஃப்ட் மலக்கு தொழுவாங்க, பகல் வேலையை முடிச்சுட்டு தொழுகிறவங்க தொழுவாங்க. அப்புறம் இவர் டியூட்டியை ஏற்றிக்க போவாங்க, அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு போவாங்க. ஃபஜ்ர்லையும் அதே மாதிரி நடக்கும். அதனால இந்த 2 தொழுகை பற்றி பிடிங்க. ஏன்னா நாம ஓதுற துவாவில் 6 மலக்குகள் போட்டா என்ன ஆகிறது? அந்த துவா விடுமான அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம. ஆகையினால அதெல்லாம் அப்படி பக்குவமா. இந்த கூட்டுறவு வாழ்க்கை என்ன இருக்குது அப்படின்னா அதுக்காகத்தான் மனிதர்கள் பிரித்து வாழ, நாம பிரித்து வாழ ஒருபோதும் விரும்பல. ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு ரொம்பவும் பாடமாக இருக்கணும். மனிதர்கள் என்று சொன்னாலே மனங்கள் வெவ்வேறலாம், குணங்கள் வேறலாம். அல்லாஹ் படைச்ச படைப்புகளுடைய அற்புதமே வேற. இந்த அட்டன் டயத்தில் இந்த உலகத்திலே 170க்கு மேற்பட்ட 170 கோடிக்கு மேற்பட்ட 400 சொச்சம் மொத்தம் நம்ம இஸ்லாமியர்கள் பொறுத்துள்ள 100 சொச்சம் கோடி. இந்த 400 சொச்சம் கோடி மக்களில் அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டிக் கொண்டு நீங்கள் கண் ரேகையையும் கை ரேகையும் பார்த்தால் 2 ஒன்று போல இருக்காது. அதனாலதான் செக் பண்ணப்படுகிறது. கை ரேகையும் கண் ரேகையும் எடுக்கிறாங்களே, ஏன்னா உலகத்திலே அத்தனை கோடி பேர்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது, வேறையாத்தான் இருக்கும். அப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறார். பார்க்கும்போது எல்லாரும் ஒரு உருவம் மாதிரி தெரியணும், ஒரு முகம் மாதிரி தெரிகிறது, ஒரு நிறமாக தெரிகிறது, ஒன்று பேசுகிறோம், ஒன்று நினைக்கிறோம், ஒத்த விஷயங்களை சில நேரங்களில் சொல்லுகிறோம். ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹ் தனித்தனியான செஞ்சு படைச்சிருக்கிறான். ஆனா நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. நாம எப்படி இருக்கணும்? அல் முஃமினூன யதும் அலாமன் சிவா. இந்த உலகத்திலே நமக்கு உள்ளும் எதிரி உண்டு, புறமும் எதிரி உண்டு. அதனால
சுகாம். மூமின்கள் முஸ்லிம்கள் ஒரு கரத்தை போல இருக்க வேண்டும், ஒரு கரத்திற்கு சமமானவர்கள் பிறரோடு இணைப்பார். ரெண்டு கரமா கூட இருக்க வேண்டாம். ஒரு மனிதனுக்கு எத்தனை கரம் இருக்கு? ரெண்டு கரம் இருக்கு, ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு கண் இருக்கு, ரெண்டு காது இருக்கு, ரெண்டு நாசி இருக்கு, வாயில் கூட ரெண்டு செட்டு பல்லு இருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் உலகத்தில் ரெட்ட ரெட்டையா தான் படைச்சு சொல்றான் இல்லையா? ஆனா பெருமானார் சொன்னாங்க, மூமின்கள் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது 1000 கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், மனக்கோளாறுகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழுகிற கூட்டுறவு வாழ்க்கையில நீங்கள் ஒரு கரமாக இருக்க வேண்டும் சொன்னாங்க. இடையில அவளோடு சேர்ந்து இந்த விஷயங்கள் என்ன செஞ்சது உள்ள வந்துடுது. ஏன்னா ஒரு ஹதீஸ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈஷிக்குல் யௌம் அன்ததா ஈஷிக்குல் கௌம், சில சமூகம் உங்களை பிடித்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரும்போது உங்களை எப்படின்னா ஒரு தட்டு இருக்கிறவங்களை சாப்பிடும் போது கவலங்களை எடுத்து சாப்பிடும் போது இன்னொருத்தர் வந்தாருன்னா வாங்க நீங்களும் சாப்பிடலாம்னு கூப்பிடுறமே, அது போல உலகத்திலேயே சில சமூகங்கள் இன்னொரு சமூகங்களை கூட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறது உங்களை நசிக்குவதற்கா அப்படின்னு நெருங்கிருச்சு. அந்த காலம் நாயகம் சொன்னார்கள். கேட்டாங்க அவங்க, அப்படின்னா நாங்க அப்படி ஒரு காலத்தில் இருக்குன்னா நாங்க ரொம்ப கம்மியா மைனாரிட்டியா இருப்போமா அப்படின்னு. இல்ல, கடல் அலைகளை போல நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள். ஆனால் எதிரிகளுடைய இதயங்களில் இருந்து உங்களை பற்றிய அச்சம் இழக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய உள்ளங்களிலே பகுடுகள் நிறைந்திருக்கும் அப்படின்னாங்க நாயகம் சொன்னாங்க. உங்களுடைய உள்ளங்களிலே பகுடு நிறைந்திருக்கும், எதிரிகளுடைய உள்ளங்களிலே உங்களை பற்றிய மகாபத்து அச்சம் அகன்று போயிருக்கும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க சஹாபா பெருமக்கள். பகுன்னா என்னன்னு கேட்டாங்க. பகுன்னா என்ன தெரியுமா? ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், உலகத்தை விரும்புவது, மௌத்தை விரும்புவது. இது உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அடுத்தவர்கள் உங்களை பராந்துகள் ராவி கொண்டு போவது போல ஆயிருக்கு. நீங்க இருக்க வேண்டியதுன்னா ஒற்றுமையாக ஒரு ஒற்றுமையாக ஒரு கரத்தை போல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நிறைய வெற்றி இருக்கும். அதுக்கு தான் ஜமாத் தொழுகையே கடமையாகும். எப்படி தொழுதால் ஏதாவது கூடும் என்கிற போது பள்ளிவாசலுக்குள்ளே வந்து தொழுதால் 27 மடங்கு நன்மை, ஒரு தொழுதா 27 சமம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நன்மை கேடயத்தை நமக்கு நாயகம் வாங்கி தந்தாங்க. எதுக்காக? தனியா தொழுதா சமூகத்தினுடைய கூட்டுறவு வாழ்க்கை இருக்காது. உள்ளே வரணும், தோளோடு தோள் உரசணும், காணாம் என்றால் அவர் எங்கே என்று கேட்கணும், அவருக்கு கஷ்டம் என்றால் தேடி போய் உதவணும். இந்த விஷயத்திற்காக தான். அதனால அந்த நேரத்தில் எப்படி இருக்குங்கிறதுக்காக மிஸ்வாக்கு. ஆனா இப்போ நம்ம நோபாளிகளுக்கு வாய் என்ன செய்யும்? ஒரு நாள் கிடைக்கும் கூடும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றானா, நோன்பாளியினுடைய வாயின் வாடை இந்தல்லா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அத்தியமுன் ரீஹி மிஸ்கி, கஸ்தூரி வாடையை விட அதிகமானதாக, நறுமணம் மிகுந்ததாக, கமகமை இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொன்னார். ஒரு அற்புதமான அறிவியல் விஷயம் சொன்னாங்க. அறிவியல் விஷயம் சொன்னாங்க. 3 வாசகங்களை பெருமானார் பயன்படுத்தினாங்க. நீங்க ஜிஹாத் செய்யுங்க, செல்வங்களை கொண்டு வந்து சேருங்கள். ஜிஹாத் செய்யுங்க, வெற்றி அடைவீங்க, எதிரிகளுடைய பொருளாதாரம் உங்க கைக்கு வரும். இது ஜிஹாதுக்கு உள்ளது. அடுத்து சொன்னாங்க சூமு, நோவுங்க, தசிகு, உடல் ஆரோக்கியம் பெறுங்கள். போர் புரிங்க, செல்வம் கொண்டு வாங்க. நோவுங்க, உடல் ஆரோக்கியம் பெறுங்க. ஆயத்தில் ஒரு இடத்துல ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே சொல்வார். பாத்தின் நாசிகள் ஹஜ் ஏதூக்க ரிஜாலன் வலா குல்லி லாபிரின் அப்படிமானா. ஹஜ்ஜுக்கு நீங்க அறிவிங்க இப்ராஹிமே, எல்லாம் நடந்து வருவார்கள், லாபிரிலையும் வருவார்கள் அப்படின்னால. லாபிரின்னா என்ன தெரியுமா? ஒட்டக. எல்லா ஒட்டகத்துக்கு லாபிரின்னு சொல்றது. ஜமல்னு சொல்லுவோம், இப்புல்னு சொல்லுவோம். ஆனா லாபிர்னு அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா லாபிர்னா? ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு வாரத்துக்கு நல்ல கொழுத்து தீனி போடுவார்கள், அப்புறம் ஒரு வாரத்துக்கு பட்டினியா போடுவாங்க. இப்படி மாறி 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 கொழுத்த தீனியும் பழுத்த பட்டினியுமாக போட்டு போட்டு அதுக்கு பின்னால பார்த்தா அது உடம்பு இறுகி
போய் ரொம்ப கெட்டியாக வலுவாக பலமானதாக அது இருக்குமா. அந்த குதிரை லாமின்னு சொல்றோம், குதிரை ஒட்டகம். இது அரபு பிரதேசத்துடைய பழக்க உடம்பு. அதைத்தான் பெருமானா சொன்னாங்க. சாப்பிட்டா எல்லாம் விளக்கமா சொல்லல, நீங்க உங்களை கொழுத்து சாப்பிடுங்க அப்புறம் பட்டினியா பேசல சூமு. ஆனா உடல் ஆரோக்கியத்திற்கும் அதுதான் அல்லாஹ்விடம் ஈட்டி தரக்கூடிய பெரும்பாலான நன்மைகளை ஈட்டி தரக்கூடியது அதுதான். அதனால சூமு நோம்பு வைங்கோ தசிஹு, என்ன செய்யுங்க ஆரோக்கியத்தை பெறுங்கள். சாபிரு நமக்கு சாதகமான ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொன்னான். திரகடை ஓடியும் என்ன திரவியம் தேடுங்கள் சொன்னானே. அழகாக இந்த 3 வாசகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போர் புரிங்க, பணம் ஈட்டுங்கள், நோன்பு நோருங்க, உடலை ரசியுங்கள், ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள், சாபிரு பயணம் செய்யுங்கள், பஸ்தவனோ செல்வத்தை பெறுங்கள். இந்த 3 விஷயத்தையும் வரிசையா சொன்னாங்க. அதுல நோன்பு என்பது ஒரு அற்புதமான இந்த விஷயத்தை நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நோன்பு பத்தி சொன்னாங்க. நோன்பு அது இடையம். இது மட்டும் இல்ல, சஹர் இருக்கு பாத்தீங்களா, இஃப்தார் இருக்கு பாத்தீங்களா. சஹர் இருக்கு, இஃப்தார் இருக்கு. நம்ம சஹர் சாப்பிடுறோம், இஃப்தாருக்கு சாப்பிடுறோம். ஆனா சாப்பிடுறது கூட ரமலான் மாசத்துல மிகப்பெரிய பரக்கத்தை வச்சிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹரை செஞ்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சஹாபி போறாங்க. அப்படி சஹாபி போகிற போது சஹர் செஞ்சு சொன்னாங்க, பார்த்தாங்க. சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஹிய பரக்கத் அஅதாகுல்லாஹ், இது பரக்கத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கார் சஹரை. ஏன்னா பழைய சமூகத்தில் இல்ல, நம்மளுடைய நோன்பு 3 கட்டமானது. ஆரம்பத்தில் வேற மாதிரி இருந்துச்சு. நோன்பு திறப்போம், சாப்பிடுவோம், எவ்வளவு வேணாலும் இருப்போம், படுத்து தூங்கிட்டோம்னா அடுத்து பச்சை தண்ணி குடிக்க முடியாது. இப்ப அப்படி இல்லையே, விடிய விடிய சாப்பிடலாம், விடிய விடிய சாப்பிடுவோம் இல்லைங்களா. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. நோன்பு திறப்போம், சாப்பிடுவோம், படுத்தா அதோட முடிச்சு. நோம்புல 3 கட்டம் இருக்கு. ஆனா விளக்குவதற்கு நேரம் நமக்கு இல்லை. அதனால குடிப்போம். அந்நியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எவ்வளவு சஹர்ல இருக்குதோ சொன்னாங்க அந்த சஹாபி இடத்துல, என் அருமை தோழரே, தீய பரக்கத்துக்கு இது பரக்கத் அஅதாகுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கான் அப்படி சொல்லிட்டு ஹலுமு சஹாபி ஜெயித்து கூப்பிடுறாங்க. ஹலுமு வாங்களே, இலல்ல வதாயில் பரக்கா, பரக்கத்தான உணவுக்கு நீங்களும் வாங்களே. சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு பரக்கத்தான சாப்பாடு. சாப்பிடாம உங்களுக்கு வேணாம், சாப்பிடுங்க. சஹர் சாப்பிடணும் வலியுறுத்தப்படுகிறது. அத்தனை நன்மையா இருக்கு. ஏன்னா அந்த சோறுக்கு தனி பரக்கத். சில நேரங்களில் நம்மளால பேண முடியாம போன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு சாப்பாட்டுக்குள்ள சொற்பத்து சாப்பாடு கொஞ்சம் இருக்குங்கிறாங்க. அதனால அது எதுன்னு தெரியலங்கிறாங்க. அதனால சாப்பிட்ற அளவு மட்டும் வச்சு அதை முழுசா சாப்பிடணுங்கிறாங்க சொல்றாங்க. ஆனா அது மட்டும் என்னால நம்மளால என்ன செய்ய முடியல, பெரும்பகுதி என்ன செய்ய முடியாம இருக்கு. பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு அங்க இருந்து வந்து இங்கே தமிழ் மக்களோட உள்ள நான் பாக்குறேன். நம்ம பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா சாப்பிடுறது நிறைவாக சாப்பிடுறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த சுசல்லால சொல்லியிருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒரு சோறு கொஞ்சம் சொத்தத்தை இருக்கு, அதனால தட்டையை வலிச்சு சாப்பிடணும்னு. அப்போ வைக்கும் போதே கம்மியாக நம்ம வச்சுட்டோம்னா நமக்குள்ள பரக்கத்து சோறு அதுல வந்துடும், பரக்கத்து பொருள் அதுல வந்துடும். அப்புறம் அளவா சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். ஆனா என்ன செய்ய முடியல, நம்மளால பேண முடியல. பேணுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா வைப்பானாக. ஆனால் முழு சோறும் சோறு பரக்கத் ஆச்சுங்களா. அதனால சஹருக்கு அப்படி. அது மட்டும் இல்ல, இஃப்தார் நோன்பு திறக்கிறோம் இல்லையா, அதுக்கு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோன்பு திறக்கிறதுக்கும் சாப்பிடுறோம். இப்ப தொழுகைக்கு நன்மை, நோன்புக்கு நன்மை, ரைட்டு. சாப்பிடுறதுக்கு ஒரு நன்மை சொல்றாங்க. மன்ஃபத்தர சாலிமன், யாராவது ஒருத்தர் நோன்பு திறக்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்தா காடலும் மஃபிரத்தன் லிதுனூபிஹி, அது அவருக்கு பாவத்தின் பரிகாரமாக அமையுது. வைத்தக உனுக்கிஹி மினன்னாரி, நரகத்தில் இருந்து அவரை விடுதலை செய்வதற்கு அது உபாயமாக ஆகுது. காணலும் அஜ்ருன், அவருக்கு ஒரு கூலி கிடைக்குது. மின் கைரி ஐயின் குஸாதுரு ஷைஉன், சாப்பிட்டவருடைய எந்த நன்மையும் குறையாமல் அப்படியே ஒரு நன்மை இவருக்கு கிடைக்குது. நாம நோம்பு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் அடைகிறோம். அவருக்கு நோம்பு திறக்கிறதுக்கு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அந்த நோபாளியுடைய அத்தனை நன்மையும் நமக்கு கிடைக்குது. ஆனா அவர் விரும்பி போயிடாரு, யாரும் நினைக்க வேணாம், அவருக்கும் முழுமையாக அப்படி கிடைக்குது. அவருடைய கூலியிலிருந்து ஒரு கொஞ்சமும் இழக்கப்படாமல் அப்படியே கிடைக்கும். என்ன நோம்பு திறக்கிறது
நாம் அவருக்கு கொடுத்தோம். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் லைஸ குல்லுனா மா நஜிது நுஃபத்திர சாயிம். இந்த காலம் வறுமைப்பட்ட காலம் இல்லையா, அதனால கேட்கிறாங்க யா ரசூலல்லாஹ் நாயகமே நோம்பாளிக்கு கொடுத்தா இவ்வளவு நன்மை சொல்றீங்க, ரைட். ஆனா லைஸ குல்லுனா மா நஜிது நுத்இமு சாயிமன், நோம்பாளிக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்களிடத்துல வசதி எல்லாமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்னுடைய மக்களை நீங்கள் நிராசை அடைய வேண்டாம்? யுரத்தில்லாஹு தாலிக தாவ. என் அருமை தோழர்களே, என்ன நீங்க ஒருத்தருக்கு பிரியாணி பொட்டலமா கொடுத்தா தான் நன்மை நான் உங்களுக்கு சொன்னா இல்லையே. யுரத்தில்லாஹு அல்லாஹு தஆலா கொடுப்பான். தாலிக தாவ, அந்த நன்மையை உங்களுக்கு கொடுப்பான். மன் ஃபத்தர மின் முத்லகத்தில் அபனி, ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்கன்னா அது கூட உங்கள்கிட்ட இல்லையா? என் தம்பரத்தில் ஒரு பேரிச்சம் பழம் அதுக்கு முடியலையா? ஷர்பத்தன் மின் மாயின், ஒரு கிளாஸ் தண்ணி, இதை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏன்னா அல்லாஹ் அவ்வளவு என்ன பொருளாதாரத்தில் ரொம்ப நலிஞ்சு போனோம்னா பள்ளியாசலுக்கு பெரிய பள்ளியாசல் கட்டுறோம், அது பெரிய கூலி. சில பேர் நாம என்ன செய்ய முடியும்? நிராசையாக வேண்டாம். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா கஸானாவில் குறையாம வச்சிருக்கான். ஒரு பள்ளிவாசல் கோடீஸ்வரர் ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டிட்டு போயிட்டாரு, ரைட்டு, நீ சாயந்தரமா வர்ற, ஒரு வேப்பம் குத்து கீழே கிடக்குது, அதை எடுத்து வெளியே போடு, உனக்கு ஒரு பள்ளிவாசல் சொற்கிறது. அல்லாஹ்வுடைய கஸானா குறையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய கஸானா குறையாதுங்கறியே, எனக்கு புரியலையே. நான் என்னுடைய கஸானா குறையலைங்கிற எனக்கு புரியல. ஏன்னா ஒரு பொருள் எடுத்தால் அந்த பொருள் அந்த பல்ல விழுந்து தானே ஆகணும். இதுதான் நமக்கு அறிவுக்கு பொருந்தது. அறிவுக்கு தானே இருக்குது. இருக்கு பொருளை எடுத்தால் அது குறையத்தானே வேணும், இல்லைன்னா அறிவு பகுத்தறிவு ஒத்துக்கிறார். இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் பகுத்தறிவோடு நம்ம உரைச்சி பார்க்கிற மார்க்கத்தை, அது மிகப்பெரிய பகுத்தறிவற்று தான். ஏன் தெரியுமா? நமக்கு பகுத்தறிவுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான், ரைட்டு. ஆனா எவ்வளவுன்னு சொன்னானா? எவ்வளவு சொல்லியிருக்கிறான்? அம்மா ஊத்திட்டு நிலையில் இல்லா கலீலா, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அறிவு ஞானம் இருக்கிறதே இல்லா கலீலா, கொஞ்சத்தை தவிர வேற எதையும் நான் கொடுக்கலைங்கிறான். அந்த வேடுடைய இலக்கணப்படி ரொம்ப அற்புண்டு பொருள் தரும். இலக்கணத்தை இப்ப நம்ம விளக்க வேண்டியதில்லை. அம்மா ஊத்திட்டு நிலையில் இல்லா மா இல்லா என்கிற இரண்டு எதிர்வினை சொற்களை கொண்டு பாசம் அமைந்திருக்கிறது. ஒன்று கலீல் அப்படிங்கிறது, அது தமிழிலே பொது சொல் என்பார்கள், அரபியிலே நக்கிரா என்பார்கள். நக்கிரா என்ற ஒரு சொல்லும் இரண்டு எதிர்மறை பொருளும் சொல்லும் கலந்த வாசகம் அப்படி இருந்தா அந்த கலீல் என்பது ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். எப்படி சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் மேராஜுக்கு போயிட்டு இருந்ததுல அந்த இடத்துல அல்லாஹ் லைலன் சொல்லுவா, இரவுமா, ரொம்ப கொஞ்ச இரவு அப்படின்னு அதுக்கு பொருள் வரும். அதனுடைய இலக்கண விதி, அரபியினுடைய இலக்கண விதிப்படி. அதனால நமக்கு அறிவு கூடு கொஞ்சம் இருக்கு, எதுல தெளிவில்லாத அறிவு தான் இருக்கு. நாம எல்லாத்தையும் மார்க்கத்தை அகண்டது மார்க்கம். மார்க்கத்துடைய ஞானம் என்பது மூன்றாம் தேர்ட் பார்ட்டி விஷயம் இல்லை. அல்லாஹ்வும் மார்க்கத்துடைய ஞானமும் ஒண்ணு. அல்லாஹ் எப்படி பிறப்பில்லாதவனோ இறப்பில்லாதவனோ, அதுபோல குர்ஆன் ஷரீஃபுடைய ஞானம், அதனுடைய விரிவாக்கம், ஹதீஸ், இவைகளுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, முக்காலத்துக்கு பொருந்தக்கூடியது. நமக்கு இன்னைக்கு ஒரு சைஸா இருக்கு மூளை, நேற்று இருந்தவனுக்கு வேற மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு வரவனுக்கு நம்ம மூளை சைஸா வேறையா இருக்கும். எல்லா சைஸ் மூளைக்கும் அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போல பொருத்தமான வாழ்க்கை அம்சங்களை சொல்லும் குர்ஆனும் ஹதீஸும். அது மாடலாக அப்படி இருக்கும், நமக்கு புரியாது. ஆனா எல்லாத்தையும் பகுத்தறிவோடு நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பகுத்தறிவை மிஞ்சியதுதான் மாற்றம். அதனால மார்க்கு சொல்லிச்சா, அல்லாஹ்வை ஏத்துட்டோமா, ரசூலை ஏத்துட்டோமா, சொல்லிட்டா பேசாம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். மூன்றாவது இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம நாலாவது தரமாக இடத்துக்கு போக வேண்டியது. அதனால அந்த விஷயத்துல நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே மிக அற்புதமாக ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு என்ன செஞ்சாங்க, நோன்பை பற்றியே சொல்லுகிற போது அழகாக என்ன செஞ்சாங்க, இவ்வளவு நன்மைகள் இந்த நோம்பில் இருக்கு. நம்ம இதில் இருக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா பெற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் இந்த நோம்புல நின்று வணங்குங்க, லேசா இருக்கும் பார்க்கிறதுக்கு, ஆனா நன்மையோ அபாரமான நன்மைகள் வருது. லைலத்துல் கத்ர் நோக்கி வந்துகிட்டு இருக்கோம், லைலத்துல் கத்ர் நோக்கி வந்துட்டு
இன்னைக்கு நமக்கு லைலத்துல் கத்ர். ஆனா ஹதீஸ்கள் நிறைய இருக்கு, அது இதுன்னு உறுதி சொல்ல முடியாது, இருக்கட்டும். ஒரு சஹாபி அப்படித்தான் கேட்டாங்க ரசூலுல்லாஹி இடத்துல, லைலத்துல் கத்ர் எப்படி ஒரு தடவை இருந்துட்டு போயிடுச்சா இல்லை எப்பவும் இருக்குமா? எப்பவும் இருக்கும்னாங்க, வருஷம் வருஷம் இருக்கும்னாங்க. எப்ப இருக்கும்? ரமலான்ல இருக்கும். இப்படி சொல்லிட்டே வந்தாங்க. இந்த விஷயத்தை நான் சுருக்கிறேன், விரிவான விஷயம் முடிஞ்சு போயிடும், அதனால நான் சுருக்கிறேன். இருக்கும் ரமலான்ல. எப்ப இருக்கும்? என்னைய பொழுதுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த ஹதீஸ்ல வரும், என்னைய பொழுதுக்கும் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், பார்ப்ப ரமலான்ல பார்ப்பா. ஒரு கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் பேசிட்டு அப்புறம் கேட்பாரு, எப்ப யாரும் சொல்ல ரமலான்ல எந்த பக்கம் ஒரு முறை முறைச்சாங்க, முறைச்சிட்டு பிந்தின பத்துல தேடியா அப்படியே போகும், அப்படியே வரும், அப்படியே வந்து அப்புறம் 21ல தேடு, 23ல தேடு, ஒத்தப்படையில தேடு அப்படின்னு வரும். அந்த இதெல்லாம் கூட்டிக்கிட்டு அறிஞர் பெருமக்கள் பார்த்து கழிச்சு பார்த்தாங்க. அது 27 தான் சதவீதம் கூட தெரிஞ்சு கூட்டி கழிச்சு பார்த்ததுல. அதனால 27 உலகம் பூரா என்ன செஞ்சிருச்சு? இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாம் அல்லாத நாடுகள், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடுகள், பெரும்பான்மை இல்லாத நாடுகள், எல்லாத்துலயும் 27 ஒரு அளவு வச்சுட்டாங்க. ஏன்னா அதுலயும் 4-5 நாள் தான் மக்கள் 4-5 பூரா போயிடக்கூடும், ஒரு நாளாவது கூடிய சொல்லி முடிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இல்ல, ஏன்னா ஒரு ஹதீஸ் நமக்கு இருக்கு. ஆனா இந்த லன்னி அப்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால நாம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு நேத்தே இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே லைலத்துல் கத்ர், அல்லது நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கிறோமே, ஏன்னா நாங்க எல்லாம் கூட்டிட்டோம்ப்பா, இன்னைக்கு வந்துட்டோம், எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். நீ சொல்லியிருக்க இல்லையா, ஆனா இந்த லன்னியை பத்தி நான் என்னுடைய அடியான் என்னை எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் இப்ப எங்க 27 உட்காந்து அந்த 27 குடு அப்படின்னு நான் என்ன செஞ்சுட்டோம், உட்காந்துட்டோம்ப்பா, கொடுத்துருப்பான்னு சொல்லிடுவோம், துஆ செய்வோம், கொடுத்துருவோம். இன்னைக்கு லைலத்துல் கத்ரிலே நாம வர்றோம், அந்த அடிப்படையிலேயே நம்ம என்ன செய்வோம், வாங்குவோம், அதன் பேரிலேயே நம்ம என்ன செய்வோம், தருவோம். ஆக அல்லாஹ் தஆலா ரமலானை கொடுத்தான், நோன்பு கொடுத்தான், மகா பெரிய கடியமாக கொடுத்தான், சஹரிலே இஃப்தாரிலே என்னென்ன பாரு எல்லாத்துலயும் என்ன செஞ்சிருக்கான், எல்லாரும் கியாமுல் லைல் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுலயும் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் தொழுதுறாங்க. சொல்றாரு ஒரு சஹாபி, அவங்க பேரு ஹுதைஃபத்துல் இப்னு யமான் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனேன், குடிசை வீடு, வேய்த்தல் கீட்டுகளால் வேய்ந்திருந்த ஒரு குடிசை வீடு, அதுக்குள்ள போனேன். நான் தொழுகை ஆரம்பிச்சாங்க. சரி நாமளும் தொழுவோம், தொழுக ஆரம்பிச்சேன். ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினாங்க, தொழுக ஆரம்பிச்சேன். நானும் தக்பீர் கட்டி நின்னேன். அல் சூரா முடிஞ்சு அல் பக்ரா சூரா ஆரம்பிச்சாங்க. சரி பக்ரா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ஆயத்து முதல் காலத்துல ஓதுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நின்னேன். 100வது ஆயத்து வந்துச்சு, ஒரு நீட்டினாங்க, நான் கூட கையை விட்டு தூக்கு போறது மாதிரி அப்படிதான் விளையாட்டுல நடக்குது. அதற்கு ஒரு நீட்டினாருன்னா கையை விட்டு பாதி பேர் தூக்கிடுவாங்க. அவர் திரும்ப இன்னும் பாக்கி ஒரு பக்கம் ஓத வேண்டியது திருட்டு தராவையில என்ன செஞ்சுருவாரு, ஆரம்பிச்சிருவாரு. ஆனா 100 ஆயத்து வந்துச்சு. அந்த நேரத்துல நான் கொஞ்சம் என்ன செஞ்சேன், அப்படி முடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன், முடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தானா அடுத்து ஆரம்பிச்சாங்க, 101 போச்சு. சரி போகட்டு, எல்லாரும் என்ன 100 ரூபாய் நமக்கு அன்பளிப்பா கொடுத்தா 1 ரூபாய் சேர்த்து 101 ரூபாய் நம்ம என்ன செய்யறோம், யாருக்கும் கொடுக்கலாம், வளரும் கதை அப்படின்னு அது மாதிரி போகணும்னு நினைச்சேன். அதையும் மீறி போச்சு. சரி 200ல முடியும்னு நினைச்சேன், அதையும் மீறி போச்சு, புரியல. சரி பக்ரா வரைக்கும் அடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்ரா வரைக்கும் அடிச்சாங்க. பக்ரா முடிஞ்சிச்சு. நிம்மதியாக செய்ய மூச்சு விட்டேன். அடுத்து ஒரு பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆல இம்ரான் ஆரம்பிச்சாங்க. சரி இன்னைக்கு நம்ம வசமா மாட்டாங்க. ஆல இம்ரான் ஓதுறாங்க, நிசாவும் ஓதுறாங்க. மொத்தம் 4 ரக்காத் தான் தொழுதாங்க. அந்த 4 ரக்காத்துலயும் நிசா 5 ஜூஸ் ஆகும், அது முடிகிறது. அது மட்டும் இல்ல, ருக்குக்கு போனா சுப்ஹான ரப்பியல் அலா நம்ம 3 தடவை சொல்லுவோம். ஆனா 3வது தடவையே பாதி ருக்கு விட்டு நிமிந்துருவோம். அது பாதியில இருக்க சுப்ஹான ரப்பிங்கும் போது நிமிந்து, அலாங்கும் போது நிமிந்து வந்து நின்றுவோம். அவ்வளவுதான் நம்முடைய ருக்கு இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எத்தனைனே தெரியல, 30 சொன்னாலா 300 சொன்னாலா, அங்க உட்கார்ந்து சுப்ஹான ரப்பியல் அலா பாட்டு போயிட்டே இருந்துச்சு. சுஜூதுல போனாலும் அதே கதியா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த சூறாக்களை ஆயத்துகளை ஓதுகிற போது, சூறாக்களை ஆயத்துகளை ஓதுகிற போது சொர்க்கத்துடைய ஆயத்து வருது, துஆ செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நரகத்துடைய ஆயத்தில் வருது, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அத்தியாயத்தை ஓதி
தஸ்பீகளையும் இவ்வளவெல்லாம் பண்ணி ஜன்னத்துடைய ஆயத்தில் வரும்போது துவாவை செஞ்சு நாருடைய ஜஹன்னமுடைய ஆயத்தில் வரும்போது அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடி இப்படி எல்லாம் கொண்டு போய் அவர் சகருக்கு பார்க்க சொல்லிட்டாரு. அங்க வரைக்கும் கொண்டு போய் இந்த 4 ரக்காத்தை என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கியாமுல் லைல் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் செஞ்சாங்க. பல மாதிரி நடந்திருக்கு. அதுல ஒரு நாள் செஞ்சாங்க. இப்போ இது கியாமுல் லைல் ஆச்சு. இந்த கியாமுல் லைலுக்கு என்ன சொன்னாங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் காம ரமலான, யார் ரமலான் நிற்கிறார்களோ, நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன் இஹ்திசாபன் நம்பிக்கையுடனும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்புடன், எங்க நம்ம பண்ணியிருக்கிற பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. இந்த 2 ரக்காத்துல நமக்கு என்ன ஆக போகுதுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரு 2 ரக்காத்து நம்ம தொழுதாங்க, அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு எந்த கசானாவும் குறையாது, அதான் கணக்கு. அதனால நம்ம எந்த பாவமும் நம்முடைய உயிர் தொண்டக்குழிக்குள்ள கருன்னு இழுக்கிறது வரைக்கும் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இழுக்கிறது வரைக்கும் உண்டு. ஆனா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு அந்த நேரத்துக்கு மேல இல்ல. என்ன தெரியுமா? மரண நேரத்தில் ஒரு ஆள் வருவாரு மேல இருந்து, அவருக்கு 600 ரெக்கைகள் விரிச்சு நிற்கும். அது போக மயில் இறகுகள் போல இறகுகள் அந்த 2 இறகுல இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒவ்வொரு மரண நேரத்தில் வருவாங்க, ஒவ்வொரு தென்னாலையும் வருவாங்க. ரெக்கைகள் இருக்கும், அதுக்குள்ள மயில் இறகுகள் போல என்ன செய்யும், நடுவில் இருக்கும். அவனுடைய ஒரு கட்டம் இருக்கு, ஒரு டைம் இருக்கு, உலக வாழ்வு முடிச்சுக்கிற மாதிரி கரடி இழுத்து உடனே கண் இப்படி சொருக ஆரம்பிச்ச உடனே இந்த உலகத்தினுடைய அந்த எல்லை கோடு நிறைவடைகிறது. அடுத்த எல்லை கோடு ஆரம்பிச்ச உடனே ரெக்கை விரிச்சு காமிச்சிருவார் அவன்கிட்ட. வலது ரெக்கையில பார்த்தா மயிலர்கள் சொர்க்கம், அதுல ஓடுகிற ஆறு, அதுல பூத்து இருக்கிற பூவு, பழுத்து இருக்கிற பழம், மரம் எல்லாம் அதுல தெரியும். நரகம் அங்க ஓடுகிற ஆறு, இரத்தாறு, சீலாறு, பாம்பு, தேரு, கட்டுவாக்கலி எல்லாமே அதுல தெரியும். இந்த 2ஐயும் அவர்கிட்ட காமிச்சிருவாரு. அதுக்கு பின்னால் அவர் பாவம் மன்னிப்பு கேட்டால் பாவம் மன்னிப்பு அது வரையிலையும் இருக்கு. அவ்வளவு அல்லாஹ் தஆலா விசாரமா வச்சிருக்கான். இந்த 2ஐயும் பார்க்காம எந்த மனிதனும் சாக மாட்டான், முஸ்லிமோ காஃபிரோ யாராயும். அங்க பேசிக்கிற ஜிப்ரீல் சொல்லிடுவாரு, அப்பா அத்தியாயம் முடிஞ்சு 2வது அத்தியாயத்துக்கு வந்தாச்சு, இதை பார்த்துக்க. சொர்க்கவாசியா இருந்தா அவர் சொல்வாரு, இந்த மாதிரி உனக்குள்ள 2 இடம், நரகமும் உனக்கு உண்டு, சொர்க்கமும் உனக்கு உண்டு, நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ சொர்க்கத்துக்கு போக போற அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிச்சிருவாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே உயிரை விட்டுருவார் இல்லையா? காஃபிரே பாரு, உனக்கு சொர்க்கமும் இருக்கு, 2 நரகமும் இருக்கு, நீ இங்க தயாராயிட்ட, போய் சேரு அப்படிங்கிற கோபமா சுண்டி அப்படியே உயிர் போயிடும். சொர்க்கத்திலேயும் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுக்கும் அலாட்மெண்ட் இருக்கு, பிளாட் இருக்கு. நரகத்திலேயும் இருக்கு, நமக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. 2 செக்ஷன், சொர்க்கத்திலேயும் உண்டு, நரகத்திலேயும் உண்டு பிளாட். 2 இடத்துலயும் இருக்கு மனிதனுக்கு. அப்ப என்ன ஆகும்? நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா நமக்குள்ள நரகத்துடைய காலி இடத்துல இன்னொருத்தருக்கு பிளாட்டை கொடுத்துருவோம். அல்லாஹ் தஆலா காபிரா உள்ள போறான்ல, அப்பா நீ இதையும் வச்சுக்க, அந்த ஆள் போயிட்டு சொர்க்கத்துக்கு நீ வச்சுக்கோ. இங்க சொர்க்கத்துல என்ன நடக்கும்? அப்பா அவனுக்கு வச்சிருந்தது இந்த ஆளு வச்சிருந்தது நரகத்துக்கு போயிட்டா அந்த பிளாட் நீ வச்சுக்கோ. 2 சொர்க்கம் தான் கிடைக்கும். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். என்னுடைய ஸ்தானத்தை அச்சப்பட்டவருக்கு 2 சொர்க்கம் இருக்கு. ரவாத்தா அஃப்னான் அப்படின்னு சூரத் ரஹ்மானில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கூல் பரத்திட்டே போ, அழகழகா வர்ணிச்சு போவான் சொர்க்கத்தை பத்தி. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிய லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாசம் நின்று கியாமுல் லைல் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பாவங்கள் அழிந்து நகர்த்தப்படும். அவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் வேணும், எல்லா இடத்துல அது அப்படித்தான் நடக்கும். அரஃபா மைதானம், லைலத்துல் கத்ர் இரவு, ரமலான் இரவு, இந்த இடத்துல எல்லாம் வருஷத்துல ஒருக்காவே வந்திருக்கோம்னு வச்சுக்கோமே, அப்பவே வணங்கக்கூடிய நேரத்துல முழு நம்பிக்கை இருக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய பாவியம். அரபாவுக்கு போயிட்டா நமக்கு நல்லா மன்னிப்பாங்கிற முழு நம்பிக்கையோட அங்கே கவசம். அதே மாதிரி இந்த இரவுகளையும் செய்யணும். அப்படி இருந்துட்டா அவருக்கு பரிபூர்ணமான பாவ மன்னிப்பு கிடைக்கும். இதே போலதான் இதே ஹதீஸ் மன் காம ரமலான மாதிரி மன் காம லைலத்துல் கத்ர் தனியா ஈமானன் இஹ்திசாபன் உஃபிய லஹு மா தகத்தம. இந்த ரமலானுக்கு லைலத்துல் கத்ருக்கு என்ன வித்தியாசம்? மற்ற இரவுகள்ல இந்த மாதிரி கிடைக்குது, லைலத்துல் கத்ர்லயும் அதே மாதிரி கிடைக்குது. அதை தவிர எக்ஸ்ட்ரா அவருக்கு நன்மை
எத்தனை வருஷம்? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 வருஷம், 83,000 மாதம், 83 வருஷம், 4 மாசம். அது வணங்கிய நன்மை எக்ஸ்ட்ரா இருக்கு லைலத்துல் கத்ர். ஈமானுக்கு ரமலானுக்கு இப்படி லைலத்துல் கத்ர் இரவுக்கு அப்படி 83 வருஷம் 4 மாசம். இதனுடைய வரலாறுலாம் ஹஸரத் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னாங்க. ஒரு காலம் இருந்துச்சு 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செஞ்சது 950 வருஷம். 1000க்கு மேல பல 100 பேர்களை பார்த்துட்டு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. வயசு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதை பற்றியெல்லாம் அவர் பேசினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காலத்தில் ஒரு நபர் இருந்தாருங்க, ஷம்மூன்ங்கிறத ஒரு பேரு. அவர் 1000 வருஷம் என்ன செஞ்சு 1000 மாசம் என்ன பண்ணாருன்னா யுத்த காலத்திலே இருந்துட்டு இருந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ 1000 மாசம் யுத்தம் இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். நம்முடைய உம்மத்துக்கு 60க்கு 70க்கு தள்ளாடுதே அப்படின்னு ரொம்ப வேதனை அடைகிற போது ஆறுதல் சொல்லி சுருளாவே வேணாம், உங்களுக்கு அந்த சமூகத்துக்கு வயசு அவ்வளவு இருந்துச்சு. அத்தனை மாசங்கள் அவர் 83 வருஷம் என்ன செய்யறாரு புரி வருது. அது ஒரு செகண்ட் மாதிரி தான். அது அப்படியே ஷார்ட்டா ஒரு கேப்சூல் மாதிரி. நம்மளாம் இப்ப நிறைய உணவுகளை சாப்பிட்டு வயிற்று நிரப்பி வைட்டமின் சேர்க்கிறோம். உடல் உறுப்புக்கு சரியில்லாம போச்சு, நோயா போச்சு, வைட்டமின் வேணும். இதை சாப்பிட்டா ஜீரணிக்க மாட்டோம். ஜீரணிக்குதா? இல்ல, வயிற்று வலிக்குது, ஒன்றும் செய்ய முடியல. அவருக்கு என்ன செய்யப்படுது? ட்ரிப் ஏற்றப்படுது. அல்லது மாத்திரை சின்ன கேப்சூல்ல அவருக்கு தேவையான எல்லா மருந்தையும் அல்லது எல்லா சக்தியையும் வைத்து உள்ள கொடுத்து சாப்பிட கொடுக்கணும். அது மாதிரி அவங்க அல்லாஹ் விசாலமாக 1000 மாசம் அப்படின்னு போனதே அப்படியே ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி கொடுத்து லைலத்துல் கத்ர் நபி மன்காம லைலத்துல் கத்ர் ஈமானன் இஹ்திசாபன் ஊஃபியலஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ அல் இஸ்திக்பார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த நல்ல நாளை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு செய்தியை சொல்லிட்டு 3 நிமிஷங்கள் இப்பொழுது கூட போயிருக்கு. என்ன 2 செய்தியை சொல்லி அது 5 நிமிஷம் ஆக்கி நான் என்ன செஞ்சுக்கிறேன், முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஞானிகள் உலகம்னு ஒரு உலகம் இருக்கு. அந்த ஞானிகள் உலகம் ஒரு வித்தியாசமான உலகங்க. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி அவருக்கு சொல்றாங்க, தன்னுடைய நண்பர்களை பார்த்து, லக்கது அதிரத்து கௌமன், சில மக்களை நான் பார்த்திருக்கேன்ப்பா. அந்த மக்கள் எப்படிப்பட்டவனா, லவ் ரஹைத்து அவங்களை நீங்கெல்லாம் பார்த்தா அக்குல்து மச்சானினே, அவர்களை பார்த்து நீங்கள் லூசு போயிடுங்க சொல்லுவீங்களா? ஆனா லவ் ரஹைத்து மூக்கும் உங்களை அவங்க பார்த்தா லக்காலு அவங்க சொல்லுவாங்க ஷயாத்தின், இதெல்லாம் ஷைத்தான்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க பேர் தான் ஆன்மீகம். வித்தியாசமானவங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த எல்லையை போய் தொடுறது ரொம்ப கஷ்டம். தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஒரு பேர் இப்போ இல்லை. அல்லாஹ் தஆலா வேணாம், முதல் சொர்க்கத்துக்கு போற எல்லையை நமக்கு கொடுக்கட்டும். அந்த ஆன்மீகத்துடைய எல்லை இப்போதைக்கு நமக்கு என்ன செய்ய இருக்கட்டும். இப்படி சில பௌர்கள் இருந்தாங்க. அந்த அடிப்படையில ஒருத்தர் வந்தார், ஒரு ஞானி இடத்துல. அவர்கிட்ட இவங்களே மழை இல்லாம ரொம்ப தண்ணி இல்லாம கொஞ்சம் வறட்சி, ரொம்ப கஷ்டமா, குடிக்க கூட நீர் இல்லை, மழையே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் அதுக்கான ஒரு உபாயம் சொல்லிட்டாரு. இஸ்திக்பார் செய்யா போயிட்டாரு. இவ்வளவுதானே, மழை பொழியணும்னா இஸ்திக்பார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆமா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, தோட்டத்துல விளையுது, செடி செடியெல்லாம் வளருது, பாதியில கருகி போகுது, விளைஞ்ச பிற்பாடு வெட்டுக்கிளி வந்து கடிச்சு போகுது, அது சரியான விவசாயத்தை மகசூல் எடுக்க முடியல, அது என்ன செய்யறது? இஸ்திக்பார் செய்ய. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மழை பொழியறதுக்கு, ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு திக்ர் வச்சிருக்கிறோம். எந்த திக்ரும் எல்லா திக்ரும் திக்ருன்னு வந்துட்டாலே எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். இருந்தாலும் பிரத்யேகமா தொழுகையில் அலுவல் சூரா ஓதுறோம் இல்லையா, முதல் வட்டாரத்துல, அப்புறம் வேற ஒன்று ஓதுறோம் இல்லையா, அது மாதிரி பிரிச்சும் செய்யப்படுகிறது. அவர் சொன்னாரு இஸ்திக்பார் செய்ய அப்படின்னாரு. போயிட்டாரு. கீழே உட்கார்ந்து பார்த்தாங்க, என்ன மஜத்து சைசா பேசிட்டு இருக்காரு. அந்த கேள்விக்கு பதில் இந்த கேள்வி. 3வது ஆள் வந்தாரு. அவர்கள் என்ன, எனக்கு பிள்ளையே ரொம்ப நாளாச்சு கல்யாணம் பண்ணி, எல்லா முயற்சி செஞ்சு பார்த்தாச்சு, ஒன்றும் ஆகலை. அப்படியா? இல்லை இல்லையா? இல்லை வேணுமா? ஆம்பளை பிள்ளை மூளை பிள்ளை இஸ்திக்பார் செய்ய போகிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம முதல் சொன்ன மாதிரியே நாளையில பணத்தால நமக்கு லூசு மாதிரி தெரிஞ்சுனாங்க, அந்த மாதிரி அவர் ஆகிப்போச்சு. அவர் 3வது ஆள் போயாச்சு. இன்னும் யாரும் வந்து கேட்டு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு நமக்கு தெரியாது. இவங்க 3 பேர் இருந்தவங்க கேட்டாங்க, என்னங்க நீங்க? அவர் வந்து கேட்டாரு, மலைக்கு அதான் சொன்னீங்க, இஸ்திக்பார் சொன்னீங்க, இந்த மாதிரி இதுக்கு நீங்க இஸ்திக்பார் பண்ணீங்க, பிள்ளை விட்டு கேட்டாருன்னா அதுக்கு இஸ்திக்பார் நினைக்கிறீங்க, என்னத்துக்கு இஸ்திக்பார்னா என்னங்க? ஏப்பா நான் சொன்னேன்
அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்தை பார். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் வயம்திதுக்கும் மித்ரா. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் சூராவிலே அவங்களுடைய வரலாறை சொல்லி காட்டி அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இந்த பையன் இனிமேல் உருப்படியான பிள்ளையை பெற மாட்டான், 950 வருஷம் நான் பார்த்தேன் உருப்படி இல்லை, அதனால ஒண்ணுல அழிச்சுன்னு சொல்லி துவா செய்றாங்க. அதுக்கு முதல் சொன்னாங்க, நான் பகல்ல கூப்பிட்டேன் தீனுடைய பாதையில, இரவுல கூப்பிட்டேன், சத்தம் போட்டு கூப்பிட்டேன், அமைதியாக கூப்பிட்டேன், ரகசியமா கூப்பிட்டேன், பரகசியமா கூப்பிட்டேன், ஒண்ணுக்கு அசையில. இஸ்திக்பார் செய்யுங்கடா, மழை பொழியும்னு சொன்னேன், பிள்ளை பிறக்கும்னு சொன்னேன், விவசாயம் நல்லா விளையும்னு சொன்னேன், ஒண்ணுக்கு கேட்கல, இவனை அழிச்சு இவன் நல்ல பிள்ளையை பெற மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் சொல்லும் போது இது அழைப்பு மித்ராரா, நீங்க இஸ்திக்பார் செய்யும்போ மழை அழகாக கொட்டும், உங்களுக்கு பிள்ளைகள் நிறைய கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் நிறைய என்ன செய்யும் பிறக்கும், உங்க விவசாயிகள் ஆறுகள் ஓடுகிறது போல செழிப்பாக விளையும் அப்படின்னு அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதை தப்பா நான் சொன்னேன், அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் செய்யுன்னு சொல்லி இந்த பூமியை அல்லாஹ் சொன்னான். அதனால இஸ்திக்பார் செய்கிறோம், பாவம் மன்னிப்பு பெறுகிறோம், அதற்கு மேலே போனஸாக எதை பெறுகிறோம், இது மாதிரியான வேண்டுதல்களுக்கும் இஸ்திக்பார். ரமலான் மாசம் புனிதமான நோன்பு, இஃப்தார் செஞ்சோம், சஹர் செஞ்சோம். இப்ப லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ வச்சான், இங்க இருக்க வச்சான், வச்சுட்டாங்கல, துஆ செய்ய வச்சாங்கல, தொழுக வச்சாங்கல, கூட வச்சாங்கல, லைலத்துல் கத்ராக ஆக்கியமா நமக்கு அந்த பாக்கியத்தை நாம் மட்டும் ஈமானன் வைஹ்திசாபன் இருந்தால் நிச்சயமாக இது அத்தனையும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா கொடுப்பான், அதற்கான தௌஃபீக்கை நமக்கு செய்வான், அந்த மக்களிலே நம்மளை ஆக்குவான். நபிமார்களுடைய கூட்டத்திலே, வலிமார்களுடைய கூட்டத்திலே, சுலஹாக்களுடைய கூட்டத்திலே, சித்தீகின்களுடைய கூட்டத்திலே, சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சு சொர்க்கத்தினுடைய வாசிகளாக நம்மளை இந்த இரவிலே நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா கஷ்டங்களையும் நீக்கி மன ரீதியான உளைச்சல்களை அகற்றி மன ரீதியான கஷ்டங்களை நீக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகற்றி எல்லா வகையிலையும் மறு உலகத்திற்கு முழுமையாகவும் இந்த உலகத்தில் அதில் பயணம் செய்வதற்குரிய சிக்கத்தான வாழ்க்கையும் தௌஃபீக்கான வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த புனிதமான இரவிலே கையேந்தி கேட்கிற நம்மளுக்கு நிராசையாக்காமல் தந்தல்வானாக, அதற்கான தௌஃபீக்கை செய்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. முறையில் ஹஸரத் அவர்கள் நமக்கு முன்னால் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அடுத்து துஆவுக்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு. ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ராவுடைய ஜகாத்து இந்த நாட்டில் 20 திர்ஹம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகையை நாம் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நாம் கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னாலே அந்த 20 திர்ஹத்தை கணக்கு பண்ணி நமது ஊரிலோ அல்லது நம்ம சொந்த பந்தங்களில் யாராவது கஷ்டப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அதை நாம் கொடுப்பது நம்ம இது கட்டாய கடமை. நம்முடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ராவை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد وعلى آله وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجعلنا بالعافية ورزقنا الجنة والرضوان يا رب العالمين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تكسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை பிழைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை பிழைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. எங்கள் அனைவருடைய தேவைகளையும் ஹாஜத்துகளையும் பரிபூரணமான முறையில் பூர்த்தி செய்து தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலும் சொந்த பந்தங்களில் யார் யாரெல்லாம் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை நீண்ட ஹயாத்தை
ஆயுள் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஹயாத்தையும் பரிபூர்ணமான சோகத்தையும் தந்தருள்வாயாக. நாங்கள் செய்த நல்ல அமல்களை உன்னுடைய கிருபையை கொண்டு கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுத தொழுகைகள் அனைத்தையும் நாங்கள் நோற்ற நோன்புகள் அனைத்தையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. அந்த நாங்கள் செய்த அமல்களில் எங்களை அறியாமல் ஏதாவது குற்றம் குறைகள் ஏற்பட்டிருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு நீ மன்னித்து தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை யார் யாரெல்லாம் அலட்சியம் செய்தார்களோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. நஃப்ஸுடைய தீங்கை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் துனியாவினுடைய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரும் பரிபூர்ணமான ஈமான் தாரிகளாக ஆக்கியருள்வாயாக. கடமையான வழக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்களுடைய நல்லவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. நாங்கள் தொழுகையை இஹ்லாஸான முறையில் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. ஜகாத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் சதகா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அருள் கொடைகளை பெற்று உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய பாவ மன்னிப்பை ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் சுன்னத்துல் ஜமாத் என்ற நேரான பாதையை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வீணான காரியங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. கவா கதுகளை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நீ செய்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மரணத்தினுடைய வேதனைகளை விட்டும் கபருடைய அலாபுகளை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பை தந்தருள்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நபிமார்கள் ரசூல்மார்கள் சித்தீகீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் ஷேഖுமார்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் என்னும் பரிந்துரையை அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னுடைய திருமுகத்தை எப்பொழுதும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பலாய் முசீபத்துகள் அனைத்தையும் நோய் நொடிகள் அனைத்தையும் நீ நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய புறத்திலிருந்து வசதியை கொடுத்து அந்த கடனை தீர்த்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பரிபூர்ணமான கடப்பட்ட தௌபாவை பாவ மன்னிப்பை உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் அனைவருடைய பாவங்களை பிழைகளை மன்னித்தருள்வாயாக. கருணை பொழிந்த பாவ மன்னிப்பை உன்னிடத்தில் கேட்கின்றோம். கருணை பொழிந்த பாவ மன்னிப்பை உன்னிடத்தில் கேட்கின்றோம். எங்கள் அனைவருடைய பாவங்களை பிழைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களை தண்டித்து விடாமல் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட துஆவையும் நாங்கள் செய்த அமல்களை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பை உடைத்து விடக்கூடிய பாவத்தை விட்டும் நாங்கள் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தைகள் மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி உபகாரம் செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. நாங்கள் யார் யாருக்கு உதவி செய்ய உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. அனைத்து முஸ்லிம்களின் மோமின்கள் ஆண் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதிகமான பரக்கத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் அதிகமான பரக்கத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் வாங்கக்கூடிய ஊழியத்திலும் அதிகமான பரக்கத்தையும் அதிகமான அபிவிருத்தியும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஹலாலான முறையில் இருப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் உம்ரா செய்ய வந்திருக்கின்றார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய துஆவில் எங்களுக்கும் பங்கை தந்தருள்வாயாக. அவர்களுடைய உம்ராவுடைய வணக்கங்களையும் ஜியாரத்தையும் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான உடல் ராகத்தையும் நிரந்தரமான சுகத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீ தந்திருக்கக்கூடிய சுகத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நன்மையான காரியங்களை உன்னிடத்தில் கேட்டார்களோ அந்த நன்மையான காரியங்கள் அனைத்தையும் எங்களுக்கும் பங்கை தந்தருள்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்குகளை விட்டும் தீமைகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீமையான காரியங்கள் தீங்குகளை விட்டும் எங்களுக்கு
தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பொருளாக உதவி செய்தவர்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய அபிவிருத்தி அதிகமான வழக்கத்தை தந்தருள்வாயாக. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, ஒத்தாசையாக இருந்தார்களோ, இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நீண்ட ஹயாத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அதிகமான வழக்கத்தையும் அதிகமான அபிவிருத்தி தந்தருள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ஸைய்யிதி ഖൽഖிஹி ஸையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह लना मा मला या वासी अल करमी. या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह